அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்வுல வந்து ஒரு கவிதை புத்தகத்தை தான் அறிமுகப்படுத்த போறோம். கவிதையோட தலைப்பு வந்து அவனிதாவின் சொல். அந்த அவனிதாவின் சொல்லோட அட்டைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உட்கார்ந்திருக்கும். இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ராஜேந்திரன் நீதிபாண்டியன் அவர்கள். இவர் வந்து 2015ஆம் வருஷம் இதை வந்து முதல் பதிப்பா போட்டிருக்காரு. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு புத்தக திருவிழாவுக்காக 2ஆம் பதிப்பா போட்டிருக்காரு. இது வந்து யாவரும் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த புத்தகத்தோட இதுக்கு வரலாம். புத்தகத்துல வந்து சொன்னேன், ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு குழந்தையோட சொல் என்னவா இருக்கும்? அது வந்து யாழினிது குழலினிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னுடைய மக்களுடைய ஒரு குழந்தை சொல்ல கேட்காதவங்க அதைத்தான் இனிமைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு குழந்தையோட சொல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அது என்ன சொன்னாலும் இனிமையாக இருக்கும். அத வந்து ஒரு அப்பாவோட பக்கத்துல இருந்து பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் இந்த கவிதை புத்தகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை என்ன சொல்லும்? குயின்னு சொல்லும், சாக்கின்னு சொல்லும், ஐயரான்னு சொல்லும், குயின்னு சொல்லும், அம்மக்கான்னு சொல்லும். அப்படின்னு ஒரு கவிதை தான் இதுல வந்து முதல்ல இருக்கு. இந்த கவிதையை படிக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னு. இன்னும் நிறைய இந்த கவிதைகள் இதுக்குள்ள இருக்கு. சோ அந்த கவிதையில வந்து ஒரு குழந்தை என்ன சொல்லியிருக்கு, இந்த அவனிதா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு இந்த கவிதையை வந்து இப்ப நமக்கு வந்து பொற்கொடி சொல்ல போறாங்க. பொற்கொடியும் வந்து ஒரு கவிஞர் தான். கூடிய சீக்கிரம் மறுபடியும் ஒரு கவிதை புத்தகமும் வெளியில வரணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நேரத்தை கடத்தாம நான் வந்து பொற்கொடியை வந்து இந்த கவிதை தொகுப்புக்காக சொல்லறதுக்காக அழைக்கிறேன். வாங்க பொற்கொடி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நொடிபல நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஒரு கவிதை தொகுப்பு. அவனிதாவின் சொல். ஆஹ் அவனிக்கு உலகத்துக்கெல்லாம் போது ஒரு அப்பாவோட உலகத்துல ஒரு மகளோட வார்த்தை எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஒரு ரொம்பவே அழகா இருக்கும். இது ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியது இல்ல. ஒரு புக்கு படிச்சோம்னா ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னுவாங்களா. இந்த புக்கை படிக்கிறப்ப ஒரு 20 நிமிஷத்துல நம்ம படிச்சிடலாம். ரொம்ப ஒரு குட்டியா ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிற பாக்கெட் நாவல்லாம் அப்பெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சைஸ்ல கவிதைகளும் நல்லா சின்ன சின்னதா தான். மனசுக்குள்ள ஒரு ஃபீல் நம்மள வந்து இப்போ எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்களுடைய செயல்லாம் வந்து நமக்குள்ள அப்படியே பதிஞ்சிருக்கும், மறக்க மாட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து அது நிஜம் இல்லை. ஏன்னா அப்ப அந்த நேரத்துல நமக்குள்ள மனசுக்குள்ள சந்தோஷத்தையும் பதிஞ்சு போன ஒரு விஷயங்கள வந்து நம்ம நாளடைவுல மறந்துடுவோம் இல்லையா? அந்த மாரி மறக்காம ஒரு அழகான பொக்கிஷமா அவருடைய பொண்ணு வந்து அவருக்கு குடுத்திருக்கு. அவரு வந்து அவருடைய பொண்ணுக்கு இத குடுத்திருக்கிறாருன்னா அது மிகையே இல்ல. அவரோட உலகத்துல அவங்க பொண்ணு அவனிதாவோட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சின்ன 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 வரிகள்ல இப்படியெல்லாம் ஒரு கவிதை எழுத முடியுமா? அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்தை எனக்குள்ள விதைச்ச ஒரு 2 ஒரு லைன் தான் இருக்கும். ஒரு வார்த்தை, 4 வார்த்தை அப்படிங்கிறதுக்குள்ளயே ஒரு கவிதை முடிஞ்சிருது. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்குறது அப்படின்னா, அது குழந்தைங்க தான். ஆனா அந்த வார்த்தைகள குழந்தைங்கள விட நமக்குள்ள ஒரு ஒரு பயணத்த வந்து நினைவுகள நமக்குள்ள குடுக்குற ஒரு புத்தகம். ஆரம்பமே என்ன கவிதை அப்படின்னா, இவரு லேட்டா வராங்களாம். லேட்டா வர்றது அவங்க பொண்ணுகிட்ட எப்படி கடத்துறாங்கன்றத பாருங்க. அவங்க மனைவி ஃபோன் பண்ணி அவர் சொல்றாராம். இன்றைய பொழுதின் வீட்டடைய நேரமாக கூடும் அவனியிடம் சொல். அப்பா மலைகளை தாண்டி பொம்மைகளை பறித்து வருகிறாராம். அவங்க பொண்ணுகிட்ட லேட்டா வர்றது எந்த அழகான சொல்றத சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. இத பாக்குறப்பவே, அட அழகா இருக்கே! இந்த மாரி கூட சொல்ல முடியுமா குழந்தைகிட்ட? அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அந்த குழந்தை ஓடுறது. அவருடைய அந்த பாப்பாவோட ஒரு 2 வயசு வரைக்குமே அவருடைய வளர்ச்சிகள மொத்தமா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது மிகையில்லை. நமக்குள்ளேயே அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி பார்க்கிற ஒரு இது இருந்துச்சு. அந்த நட ஓடுறாங்க பாருங்க குழந்தை வீடு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அத ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. "ஓயாது நடந்த அவனியின் பாதங்களை தொட்டுப் பார்க்கிறேன். குட்டி பாதங்களில் வீட்டின் நீள அகலங்கள் சுருண்டு இருக்காம்." அம் அந்த அவ்ளோ பெரிய வீடும், அந்த அந்த குழந்தையோட காலுக்குள்ள அவ அழகா நடந்து போறா அப்படிங்கிறது சொல்லலாம். அப்புறம் இன்னொரு கவிதை. "கண்ணாடியில் இருக்கும் அவனியை பார்த்து வெளியே இருக்கும் அவனி சிரிக்கிறார். மெல்லத் துளிர்க்கும் பிம்பத்தின் புன்னகை அவனி சிரிக்கிறாள் என்று காண்பிக்கிறேன். அவனிக்கு தெரியும் அவளின் புன்னகை" அப்படின்னுட்டு. ஆம் குழந்தை வந்து எல்லாமே பேசிட்டு இருக்கும். ஒவ்வொரு விதமா அவங்களுக்குள்ளேயே ஒரு உலகத்துல இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அந்த அரவிந்தர் நம்ம அரவிந்தர் இருக்காங்க இல்லையா? அத
அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கேன்னு, "கொஞ்ச நேரம் என்ன யோசிக்க விடுங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் அரவிந்தனுக்காக யோசிக்கிறேன்." அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அத வந்து அழகா சொல்றாங்க. "என்னை கொஞ்ச நேரம் யோசிக்க விடுங்கள் அரவிந்தனுக்காக." அம் குழந்தைகிட்ட வந்து விளையாட்டுகள் நெறைய இருக்கும். அவங்களுக்குள்ளேயே ஒரு உலகத்துல இருப்பாங்க. பொம்மைய வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு பொம்மை கிட்ட பேசுவாங்க. எல்லாமே நடக்கும். அப்போ குழந்தை வந்து அந்த பொம்மை வந்து அடிபட்டுருச்சுன்னிட்டு குழந்தை வந்து அம்மா கிட்ட சொல்லுது. அம்மா வந்து என்ன பண்றாங்க, அவங்க அம்மா விளையாட்டுக்கு பொம்மைய வந்து சமாதானம் பண்றாங்களாம். ஏன்னா குழந்தைக்கு வந்து சமாதானம் அப்பதானே தெரியும். அந்த பொம்மை அழுது சமாதானம் பண்ணு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கேட்கும்ல. அத வந்து ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. உடைத்து அழும் பொம்மையிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் அம்மா. ஒட்டப்பட்ட பொம்மையாக கேட்டுக் கொண்டிருக்கிறாள் அவனிதா. பொம்மைக்கு சமாதானம் பண்ணும்போது நம்ம பாப்பா சமாதானம் ஆயிடும் இல்லையா? அததான். அம் அடுத்த ஒரு கவிதையில இந்த மாரிதான் ஒவ்வொன்னும் அந்த அவனிதா வந்து என்ன பண்றாங்க, விளையாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பறவை மாரி எல்லாரையும் கூப்பிடுறா. ஓடி ஓடி விளையாடிருக்கலாம். அ ஒரு ஒரு நாள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம். அம்மாச்சிய காணோம், அப்பாவ காணோம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது, ஆ குழந்தை என்ன சொல்லியிருக்கு, "அவனிதா பாப்பாவ காணுமே" அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையும் ஒரு கவிதையா இப்படியெல்லாம் கூட ஒரு நம்மளால பதிவு பண்ண முடியுமா? அப்படின்னு எனக்கு நிஜமாவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வரிகள பார்க்கிறப்போ. எவ்வளோ அழகா இருக்கும். வளர்ந்த பிறகு நமக்குள்ள குழந்தைங்க வளர்றப்போ, ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளோ சந்தோஷத்த குடுக்குது அப்படிங்கிறத வந்து, அந்த சந்தோஷத்த அப்படியே எழுத்துக்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஆ அவனிதா வந்து சுவர பறிச்சுட்டு நடக்கும்போது, அ அந்த சுவருகிட்ட பேசும் குழந்தைங்க. அது வந்து ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்குல்ல. அப்ப வந்து சுவரும் பேச கத்துக்குச்சு அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றாரு. அவனிதா சுவரை பற்றி எழுந்து நடக்கத் தொடங்கிய நாட்களிலிருந்து எங்கள் வீட்டு சுவர்கள் பேச கத்துக்கொண்டன. ம். டெடி பியரும், பார்பி பொம்மையும் களைத்துப் போய் உறங்கும் கட்டில் அவனிதா விளையாடிக் கொண்டிருக்கிறார். குழந்தைங்க தான் சொன்னேன் இல்லைங்களா? பொம்மைங்களெல்லாம் வந்து அவங்கள தூங்க வைப்பாங்க. சமாதானம் பண்ணி தூங்க வைக்குங்க பாப்பாவ. தூங்க வச்சுட்டு, அந்த இடத்துல அவங்கள தூங்க வச்சுட்டு, இவ விளையாடிக்கிட்டு இருக்காளாம். அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துச்சு. அந்த பாப்பா அப்படிதான் பண்ணும். நம்ம நெறைய பார்த்தோம் இல்லையா? நம்ம குழந்தைங்களோட அப்படின்னுட்டு ஒரு இதுதான் அது. அம் குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்ச பிறகு நமக்கு என்ன ஆகும்னா, விழுந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படி போறப்போ அவங்க அம்மா வந்து அத பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுவாங்க இல்லையா? அதையும் ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. "அவனிதா நடக்கத் தொடங்கிய நாள் முதல் பின்தொடர்கிறாள் அம்மா. நாய்க்குட்டியாக." அப்புறம் குழந்தை டான்ஸ் ஆடுது பாருங்க. அது எனக்கு இதெல்லாம் படிக்கிறப்ப என்ன வந்துச்சுன்னா, அவளுடைய காலம், எந்த காலத்துல இருக்குது, எந்த வருஷத்துல இருந்தது, எல்லாமே அவளுக்கு பின்னாடி படிக்கிறப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு மெமரியா இருந்திருக்கும். நம்ம இப்படியெல்லாம் பண்ணோமா? அப்படிங்கிற மாரி. லுங்கி டான்ஸ் ஆடத் தெரிந்த அவனிதா வயதொன்றை கடக்கிறாள். சும்மா சொல்ல. அ ஒரு வயசுல அவ என்ன பண்ணா? அப்படிங்கிறத ஒரு மெமரியா இது இருக்கு. அதேபோல அவரு வந்து பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களையும் எழுதியிருக்காரு. அக்கம் பக்கம் இருக்கிற பார்த்த தன்னுடைய குழந்தைங்களையும், தன்னுடைய பெண்ண மட்டும் அவரு எழுதல. பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க, அக்கம் பக்கத்து கூட குழந்தைங்களோட மீனுக்குட்டின்னு ஒரு குழந்தையோட விளையாடி இருக்காங்க. அத எழுதியிருக்காரு. பப்புக்குட்டி, மியூ மீனு வந்து இந்த பாப்பா வந்து மியூ அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்குது. அதாவது அவளுடைய பழக்கத்துல அவளுக்கு கூட வந்தவங்க. அந்த அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஒரு குழந்தைய பத்தி தான் மொத்தமே அவங்களுடைய உலகத்துல இருந்த அவனிதாவின் சொல்லுதான் மொத்தமாவே இருக்கு. குழந்தை பேசும் பாருங்களேன். அதுங்க பேசுற மொழி வந்து நமக்கு சட்டுன்னு புரியாது. அவ சொல்ற வார்த்தைய வந்து நம்ப வந்து என்ன வேற விதமா புரிஞ்சுப்போம். அவ ஒண்ணு சொல்ல வரும் பாப்பாங்கலாம் வந்து, நம்ப ஒரு வார்த்தையா புரிஞ்சுப்போம் இல்லையா? அத சொல்றாங்க ஒரு கவிதையா. அவனிதா சொற்களை உடைத்து போடுகிறாள். சேர்க்க முயன்ற அம்மா அவனிதாவாகிறாள். 9, 10 எழுதும் அவனிதாருக்கு ஆதிராப்பி பிடித்து விடுகிறது. அம்மாவின் கன்னமிழுத்து நல்ல பாப்பா, செல்ல பாப்பா சொல்லி உலங்கப் போகிறாளாம். பயமுறுத்திட்டு அவங்க அம்மாவ பயமுறுத்திட்டு பேய் வரும். அத நம்ம குழந்தை தூங்க வைக்கிறதுக்கு பயமுறுத்துவோம் இல்லையா? அத சொல்லிட்டு அவங்க பண்றதுனால, அவ பயந்ததா நடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட "தூங்குறேன் நானு, நீ பயந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அம் கவிதைக்கு கொண்டு வர நினைக்கும் போதெல்லாம், அவனிதா பாப்பா பாவம், பாப்பா வேணாம் என்று 2 படிகளை கடந்து விடுகிறாள். அவள் விரல் பட்ட கதவு எழுப்பும் இசை ஒரு கவிதை. ஆம், கொண்டாட்டமாய் இருந்ததாம் விளையாட்டுக்குள்ள. அந்த குழந்தை விளையாடுறது நமக்குள்ள ஒரு சலிப்பே தராத ஒரு விஷயம்.
அத ஒரு வார்த்தைக்குள்ள எழுதுறாரு. கொண்டாட்டமாய் இருந்தது அவனியின் விளையாட்டில் என்னையும் சேர்த்துக் கொண்டது. இப்பொழுதுக்கு பந்தை பொறுக்கி மட்டும் தர வேண்டும். அவள் எரியும் தூரம் வரை ஓடி. ஆம், இன்னொரு கவிதை வந்து அவ விளையாட்டு தான் மொத்தமே வந்து அந்த பாப்பாவோட விளையாட்ட வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளோடயே அவரு ரொம்பவே முடிச்சிருக்காரு. அவனிதா வாயை உப்பி காற்றை துப்புகிறாள். மழை சாரலுடன் பூ என்ற சொல்லையும் கைகளுக்குள் சிரிப்பை பொத்தி தருகிறாள். வீடெங்கும் சிரித்த கையோடு விளையாடிய அவனிதா. அப்படியே வாயை பொத்திட்டு சிரிச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா ஓடுதுன்னா அத கண்ணு முன்னாடி வருது. ஆமா ஓடும்ல இந்த குழந்தைங்க அப்படின்ட்டு. ஒரு ஒரு குழந்தைங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா, சிரிச்சா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா, அப்பாவுடைய சாயல வந்து நம்ம தேடுவோம். உன்ன மாரியே சிரிக்குது, உன்ன மாரியே பண்ணுது, உன்ன மாரியே இந்த மாரி சாப்பிடுது, பேசுது, ஓடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி ஆ உங்கள போல சிரிக்கிறாங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? சொல்லியிருக்காங்க போல. அத வந்து அவருடைய உலகத்துல என்ன யோசிச்சாரு அந்த வார்த்தைக்காக அப்படின்னு பாருங்களேன். உங்களைப் போலவே சிரிக்கிறாள் என்றார்கள். நானும் ஒரு முறை சிரித்துப் பார்த்தேன். அவனிதாவைத்தான் காணவில்லை அதுல. குழந்தை பருவம் இல்லாம நான் பெரியவங்களாயிட்டேன். எனக்கு வந்து அவள மாரி ஒரு அழகான ஒரு உலகம் எனக்கு நிம்மதியான ஒரு உலகம் இல்ல அப்படிங்கிறத காமிக்கிறாரா? அந்த மழலை பருவம் போயிட்டு நான் பெரியவங்களாயிட்டேனே, குழந்தைய அதுல காணோமே அப்படின்னு பார்க்கிறாரு. அப்புறம் வந்து ஆஸ்குட்டி, நாய்க்குட்டிங்கள பத்தி எழுதியிருக்காரு. குழந்தை விளையாடுனா எல்லாமே அவளையும், அவள சார்ந்த ஃப்ரெண்டு, அந்த பொம்மைகள், நாய்க்குட்டி அததான் எழுதியிருக்காரு. அம் பொம்மையை தொலைத்த அவனிதா அழத் தொடங்கினாள். கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருக்கும் பொம்மைக்கு அழுகையின் ஆரம்பம் இன்னும் கேட்கவில்லையாம். பொம்மைக்கு மட்டும் பாப்பா அழுது கேட்டுன்னு தான் வந்துட்டு இருக்குமாம். அடுத்து வந்து தூக்கத்துல குழந்தைங்க வந்து பேசும். பேசும், பாட்டு பாடும், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. தூக்கத்திலேயே சிரிக்குங்க, எல்லாமே பண்ணுங்க. அப்ப வந்து ஒரு நாளு ஒரு பாட்டு பாடுறாங்களாம். அது தூக்கத்திலேயே. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த முனகல் வந்து கண்டிப்பா அந்த முனகல் வந்து எங்களுக்கானதா இருக்காது. அவகிட்ட இருந்த டெடி பியருக்காக தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு கவிதை. இரவின் தூக்கத்தில் அவனிதா ஒரு பாடல் ஒன்றை பாடுகிறாள். ஆழ்ந்த உறக்கத்தின் பாடலானது டோரா பொம்மைக்கானதாக இருக்கக்கூடும். அதே மாரி குழந்தைங்க விளையாடும் பாருங்களேன். அந்த அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இப்படி ஒரு ஏதாவது ஒரு சமைக்கவுங்க, டாக்டர் மாரி நம்ம போறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த மாரி ஒரு விளையாட்டு. ஒரு கப் காப்பி ஸ்டெத்தஸ்கோப் என்று எடுத்து ஆயாவை பரிசோதித்தாள். அடுத்த நிமிடத்தில் ஜலதரங்கம் வாசித்து குடுவென்று ஓடி 2 பொம்மைகளுடன் பேசும் அவனிதுக்கு 4 பொம்மைகள் போதும் என்றாள் மீனுக்குட்டியின் அம்மா பத்மாக்கா. அவங்க பொண்ணு விளையாடுறத பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொன்ன ஒரு கமெண்ட்ஸ வந்து இந்த கவிதையில பதிவு பண்ணியிருக்காரு. இதேதான் அவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து குழந்தை விளையாடினதுதான். அவனிதாவின் பொம்மையை மீனுக்குட்டு பறித்து விடுகிறாள். குட்டியான அவனியின் வருத்தம் அந்த பொம்மையை தொற்றுக் கொள்கிறது. மீனுக்குட்டியின் கைகளுக்குள் அவனி வருத்தமாக தொற்றிக் கொண்டிருந்தாள். பத்மாக்கா வரும் நேரத்தில் இறங்கி வரக்கூடும் சிரித்துக்கொண்டு. அவங்க பக்கத்து வீட்டு குழந்தை வந்து விளையாடி பொம்மை தூக்கிட்டு போனா கண்டிப்பா அழுவும் இல்லைங்களா? அத வந்து அவங்க வந்துட்ட பிறகு சிரிக்கும் பொம்மை திருப்பி வந்த பிறகு அப்படின்னு இருக்காங்க. அதேபோல அவங்க குழந்தை மத்தவங்க கிட்ட பேசுறத வந்து இது பண்ணியிருக்காரு. உடைந்து விழுந்த அவனியின் சொற்கள் சோசிக்காவை குதூகலமாக்கி விடுகின்றன. இப்படி இப்படி சித்தப்பாவிடம் பேசி காண்பிக்கிறாள். இப்படி இப்படி அவனிதாவாகி உடைந்து விழுந்த சொற்களின் வழியே. அந்த வார்த்தைகள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பேசுறது அவங்க பேசுறது நமக்கு புரியாது இல்லையா? அவங்க மொழிகள் வந்து நம்ம இன்னும் கத்துக்கல. நம்ம கத்துக்கின மொழி வந்து வேற. அவங்களுடைய உலகத்துல அழகான ஒரு வார்த்தைய வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவளுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறாங்க அப்படிங்கிறத அது பதிவு பண்ணியிருக்காரு. ஆம், அவருடைய இன்னொரு விருப்பம் என்னவான்னா, பாப்பாங்க குழந்தைங்க நம்ம கூட விளையாடும்போது அடிக்குங்க, கில்லுங்க, கடிச்சுலாம் விளையாடுங்க பயங்கரமா. எனக்கு இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு என் பேரனோட இருக்கிற இப்ப இருக்கிற ஒரு நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப இப்படியெல்லாம் கூட பதிவு பண்ண முடியுமா? நம்ம எழுதலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு தூண்டுச்சு. இது பாருங்களேன். காதை திருகியும், மூக்கை இழுத்தும் விளையாடும் விளையாட்டில் நானும் இருக்கிறேன். அவனிதாவிற்கு பிடித்த பொம்மையாக. அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான். அவங்க பாப்பா பொம்மையெல்லாம் பண்ற மாரி தன்னை பண்றது வந்து அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறத இந்த வார்த்தையில. பசித்த அவனிதா அழுகையை தீன்று விடுகிறாளாம். இது நல்லா இருந்துச்சுல்ல. அப்புவிற்கு
பந்து விளையாட வேண்டும். அவனிதாவிற்கு ஊஞ்சல் விளையாட வேண்டும். நிரல்யாவிற்கு ஒளித்து விளையாட வேண்டும். எனக்கு எல்லாமும் விளையாட வேண்டுமா. இவரும் அவங்களோட சேர்ந்து இவளுடைய மகளோடையும் அவங்க ஃப்ரெண்டுங்களோடையும் சேர்ந்து இவரும் விளையாடுறதுக்கு அவ்வளவு ஆசையோட பசங்களோட இருந்திருக்காங்க. ஹம், அவனிதாவை ஆகாயம் தொடங்கி தூக்கி எறிகிறேன், என்னையும் தூக்கி செல்கிறார். குழந்தைய தூக்கி போட்டு விளையாடுவோம் பாருங்க. அந்த உலகத்துக்கு அவங்க பண்ணும்போது ரொம்ப சிரிப்பாங்க. அழகா இருக்கும் அது பாக்குறப்பவே. அந்த மாதிரி போடுறப்போ இவரும் தன்னை அறியாம தன்னுடைய உலகத்துல எல்லாத்தையுமே மறந்துட்டு பறக்கிற ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கறத எழுதியிருக்காரு. அடுத்து ஒரு கவிதை என்னன்னா, அந்த பட்டாம்பூச்சியை நான் புடிச்சிருக்கேன் அப்படின்னு பொண்ணுகிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஊர்ல எல்லாம் வந்து நான் பட்டாம்பூச்சியை வந்து இந்த தும்ப செடியை வச்சுக்கிட்டு எப்படி பிடிப்பேன் அதெல்லாம் சொல்லும்போது பாப்பா என்ன பண்ணியிருக்காங்க, போறப்ப எப்படி புடிச்சீங்க எப்படி புடிச்சீங்கன்னு கேட்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு கவிதையில கொண்டு வந்திருக்காரு. அதேதான் பாருங்களேன். தும்பை செடி கொண்டு வண்ணத்து பூச்சி பிடித்த கதையை கேட்ட அவனிதாவை வயல்வெளிக்கு அழைத்துச் சென்றேன். இந்த செடியாப்பா இப்படி பறந்ததா, இப்படி பிடித்தாயா என்று கற்பித்தவளோடு பறந்தலைகிறேன். ஆஹ் விஷயத்த பண்ணுறவர் இவரு. ஆனா அவளை வந்து பாப்பா வந்து என்ன சொல்றாங்கிறது அவகிட்ட இவரு கத்துக்கிறாராம். தன்னல் தொடும் சிட்டுக்குருவிகளை விரட்டி பிடிக்க எத்தனைக்கும் அவனிதா பறந்து பார்க்கலாலாம். அடுத்து வந்து நேம் சொல்லணும். இப்போ நம்ம கொஞ்சம் குழந்தைங்க அப்படியே பேசணும்னா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத பாருங்க. நேம் சொல்ல சொன்னால் அவனிதா என்றேன். அவனிதாவா என்றவள் 4 முட்டைகளை வரைந்து காண்பித்தாள். உம் அவளுடைய புன்னகையில வந்து அவ குழந்தையோட சிரிப்புலதான் அவருடைய ஒளிச்சு வச்சிருக்குது. அவரோட உலகமே வந்து விரிஞ்சதா சொல்லியிருக்காங்க இன்னொரு லைன்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைய பிரிஞ்சு பாக்குறப்போ ஒரு கவிதையை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து நிறையவே இந்த மாதிரிதான் ஃபுல்லாவே பதிவு பண்ணியிருக்காரு. ஆனை சவாரி செய்ய கூப்பிட்டாங்க, மண்டியிட்டு கூட்டிட்டு போய் விளையாடுனது. சிகப்பு விளக்கு சமிக்கையில் வந்து ஒரு சிக்னல்ல இருக்கும்போது நம்ம இப்ப என் குழந்தைய வெளியே கூட்டிட்டு போனா எங்க நம்ம போனாலும் ஏதாவது ஒரு குழந்தைங்க நம்மள பார்த்து சிரிக்கும், கையை காட்டும், நம்மள அறியாம ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம் குழந்தையோட திருப்பி. அந்த மாதிரி ஒரு சிக்னல்ல இருக்கும்போது ஒரு கவிதை. அவ பண்ண சின்ன செய்கை. சிகப்பு விளக்கு சமிக்கையில் நிறுத்தப்பட்ட வாகன ஓட்டுநர்களை ஈர்த்து விடுகிறாள். ஸ்டாப் சிக்னல் காட்டி எதிர்ப்புறத்தை சென்றடையும் சிறுமி. அடுத்து வந்து அதாவது இந்த போன் வந்தா எல்லா போனும் யார் போன் எடுத்தாலும் இந்த குழந்தைங்க எடுத்து பேசிடும் பாருங்க. அதை வந்து அப்புக்குட்டியின் கவிதைகள். அப்புக்குட்டினா நம்ம அவருடைய பார்த்த ஒரு பக்கத்துல இருந்த ஒரு குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கவிதை எழுதியிருக்காரு. அப்புக்குட்டிக்கு இட்லி குட்டி சட்னி வேண்டும் என்கிறார். மினி இட்லிக்கு கொஞ்சமா சட்னி வேணும் அப்படின்னு கேக்குற ஒரு குழந்தைய பட்டிருக்காங்க. அப்பு ஆ என்றான், அவனிதா ஈ என்றார். ஆ சொல்லும் ஈ சொல்லும் விளையாட்டை நிரல்யாவுக்கு கற்றுத் தருகிறேன். இந்த குட்டி குழந்தைங்களாம் விளையாட்டு பேசுது பாருங்க. அத இதுல பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு கவிதை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போறப்போ அந்த நாதஸ்வரம் சத்தம் இதெல்லாம் வரப்போ குழந்தைங்கள விளையாடுற விளையாட்டு வந்து தனியா இருக்கு அப்படிங்கறத ஒரு இதுவை பாருங்க. நாதஸ்வர சத்தத்தோடு கலைஞரின் வாழ்த்து செய்தியை ஏந்தி வந்த கூட்டத்தை திரும்பி பார்த்தவர்கள் கவனிக்க தவறி இருக்கக்கூடும். வாய்ப்பொத்தி சிரித்து வந்த சிறுமி ஒருத்தியையும் அவளை ஒத்த சிறுவனாக மாற வாய்ப்பொத்தி சிரித்த என்னையும். தென்றலாய் ஒரு கவிதையை வாசிக் கொண்டிருந்தாள். கேட்டுக்கொண்டிருந்ததின் முடிவில் ஒன்றும் புரியவில்லை. ஒன்று மட்டும் புரிந்தது எனக்கு. மொழி பழக்கமில்லை என்பதை சாவி கொடுக்கப்பட்ட பொம்மையுடனான அவளின் உரையாடல் வழியே. பசங்க பேசுறது நமக்கு புரியாமலே இருக்கு அப்படிங்கறத இப்பவும் அப்படிதான் இருக்கு எனக்கு. பேரனோட இருக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து இந்த படிக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் எழுதலாமோ அப்படிங்கிற ஒரு ஆசையை எனக்கு தூண்டி இருக்கு. அழத்தெரிந்த சிரிக்க தெரிந்த குழந்தையிடம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? அம்மாவாக அப்பாவாக இன்னும் சில அடையாளங்களை சுமந்து கொண்டு நான் நிரந்தரமானவன் என்ற கடவுளின் முன் வாய்ப்புத்தி சிரித்துக் கொண்டிருந்தது குழந்தை. பூனைக்குட்டியை பத்தி எழுதியிருக்காங்க. கடைசியில வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 வயசுக்குள்ள அந்த பாப்பா பேசின வார்த்தைகளை வந்து அவங்க அப்படியே வரிசைப்படுத்தி இருக்காங்க இந்த புத்தகத்துல.
கவிதை இவ்வளவுதான். இது மொத்தமே வந்து ஒரு 20 நிமிஷம் வேகமா படிக்கிறவங்கன்னா ஒரு 10, 15 நிமிஷத்துலயே படிச்சிடலாம். ஆனா அந்த தாக்கம் வந்து நமக்குள்ள அது ஒரு ஒரு உலகத்துல நம்மளையே அறியாம சிரிச்சுக்கிட்டோம். அந்த உலகத்திலேயே நம்ம குழந்தைங்களோட நினைவுகள நம்மளோட இல்ல பார்த்த குழந்தைங்களோட நினைவுகள அது அப்படியே பதிஞ்சு போயிட்டே இருக்கும். பாப்பா என்னென்ன பண்ணா ஒரு வார்த்தைகள் அவ சொன்ன வார்த்தைகள மட்டும் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. "பப்பக்கு, முயி, மியு, கட்டுமாய், அங்கா, பாயி, கக்கல், கயில், ஈட்டுக்கு, ஐயப்பா" அப்படின்னுருக்காங்க. "அப்பக்கா, பேப்பி, நய்யி, புய்யி, சாக்கி, ஐயிரா, குய்யி, அம்மக்கா." இந்த வார்த்தைலாம் அந்த பாப்பா வந்து 2 வயசுக்குள்ள பேசியிருக்காங்க. நெறைய ஒரு இப்படியெல்லாம் கூட ஒரு பொண்ணுக்கு ஒரு மகள் தன்னோட மகளுக்கு ஒரு இத விட ஒரு சிறந்த பரிசா இருக்க முடியாது அப்படின்னு நெனைக்கிறேன். அம் நமக்குள்ள என்ன நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து இந்த பாப்பா பெரியவங்களாயி படிச்சு பார்க்குறப்போ அவ ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு அ ம் எனக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு பரிச நம்ம குடுத்துருக்காங்க. அப்பா பொண்ணுக்கு குடுத்தாங்களா? இல்ல பொண்ணு அப்பாக்கு குடுத்தாங்களா? அப்படிங்கிறதே எனக்கு இதுவா இருந்துச்சு. 2 பேரும் 2 பேருக்குமே ஒரு அழகான நினைவுகள பாசத்தோட குடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். படிச்சு பாருங்க. இது உங்களுக்கும் பிடிக்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை பொற்கொடி. குழந்தைங்களோட உலகமே வந்து தனி. நீங்க பேசும்போது அப்படியே நீங்க சொன்னீங்க, நம்ம வந்து மெய் மறந்து போகணும். படிக்கும்போது நான் அந்த கவிதைய மெய் மறந்து போனேன் அப்படின்னு. உண்மைதான். இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு கவிதையிலயுமே வந்து அப்படி நான் மெய் மறந்து தான் போனேன். உண்மையாகவே வந்து அவருடைய குழந்தைக்கு வந்து இது வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பரிசாகத்தான் இருக்கும். அந்த குழந்தை பெரியவளாகி அந்த புத்தகத்த படிக்கும்போது, நம்ம அப்பா வந்து நமக்கு குடுத்த ஒரு பரிசு இது அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து பூரிச்சு போகும். எந்த தந்தையும் ஒரு மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பரிச குடுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஒருவேளை இவர் கவிஞராக இருந்தனால, அந்த மாதிரி ஒரு பரிச தன் குழந்தைக்கு குடுக்க நெனைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவனிதாவின் சொல் வந்து ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. எல்லாருக்குமே வந்து குழந்தைங்கள்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் கூடவே பிடிக்கும். அதனால அந்த குழந்தைங்களோட இருக்கும்போது தான் அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு தெரியும். அந்த குழந்தைங்க எப்படி பேசுது, அத ரசிக்கிறது, அது எல்லாமே ஒரு தனி கலை தான். எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க பேசும்போது சிலவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, "இது என்ன பேசுது? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை என்ன பேசுது, என்ன கேட்கணும்னு திரும்ப திரும்ப அந்த குழந்தைகிட்ட பேசி, அது என்ன பேசுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சிலராகத்தான் இருக்கும் அது. குறைஞ்சது அது அம்மாவாக தான் இருக்கும். ஆனா இங்க வந்து அப்பா முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஆம், "எமிரே ஜிப்ரான் என்னடா இது பேச பேச ஒரு சம்மந்தமே இல்லாம ஒண்ணு சொல்றாளே" அப்படின்னு பாக்குறீங்களா? எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. இவர் வந்து அவனிதாவின் சொல்ல வந்து நெறைய குழந்தைங்கள பத்தி அவரு பேசின அந்த குழந்தைங்களோட சொல்ல வந்து கவிதையா எழுதியிருக்காரு. அவரு காதல் கவிதையும் எழுதுவாரான்னு ஒரு கவிதைய படிச்சேன். அத படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த கவிதைய சொல்றேன். ஜாஸ்மின் கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு சொன்னா, அவ 5 நிமிஷம் காத்திருக்க சொன்னாளாம். அப்போ அவ காத்திருக்கும்போது ரொம்ப வருஷம் பின்னாடி போனாராம் அவரு. காத்திருக்கிற அந்த வருஷத்துல வந்து ரொம்ப வருஷம் பின்னாடி போனாராம். அப்போ அந்த காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? அந்த முடிவுல வந்து ஒரு உண்மையான காதல சொல்லும் எமிரே ஜிப்ரானை அறிமுகப்படுத்தினாள் அப்படின்னு ஒரு கவிதை குடுத்திருக்காரு. ரொம்ப நேரம் நான் குழம்பினேன். என்னடா இது எமிரே ஜிப்ரான் அப்படின்னா ஏதாவது ஒரு கோட் வேர்டா இருக்குமோ, இல்ல ஒரு கவிதையா இருக்குமோன்னு. அப்புறம் போய் கூகுள்ல போய் பார்த்தேன். பார்த்தா அது வந்து லெபனான், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கவிஞர், ஓவியர், தத்துவர், எல்லாம் சேர்ந்த ஒருத்தர். அவருடைய க ஒரு காதல் கவிஞராம் அவர். அவர பத்தி தான் இவர் சொல்லியிருக்காரா? இல்ல வேற என்ன சொல்லியிருக்காருங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஆ உருண்டு, பெரண்டு, தவழ்ந்து, எழுந்து, நின்று, நடந்து, காதலை சொல்லும் கடவுளாக்கப்படுகிறான் எமிரே ஜிப்ரான். வாங்க நம்ம நீதிபாண்டியன் அவர்கள் இந்த கவிதைக்கான ஏற்புரையை சொல்லிட்டு, என்னுடைய இந்த கேள்விக்கான ஒரு பதிலையும் நீங்க சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க. வணக்கம். நுழைபுலம் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தக்கூடிய அனிதா அவர்களுக்கும், இந்த புத்தகத்தை பரிந்துரைத்து பேசின பொற்கொடியவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் ரொம்ப சொல்லிக்கிறேன். இந்த இணைய வழி இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய நண்பர் கீழே கதிர்வேலும் இணைஞ்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கீழே கதிர்களுக்கும் என்னுடைய நன்றி. சிங்கப்பூர் 2006ல நான் சிங்கப்பூர் வந்தேன். சிங்கப்பூர் வந்த அந்த ஒரு காலகட்டம் தான் வந்து நான் எழுத ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம்.
நுழைபுலம் மாதிரி இங்கே சிங்கப்பூரில் வாசல் வட்டம்னு சொல்லிட்டு ஒரு 25-30 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு இருக்குது. தீவிர இலக்கியங்கள்லாம் எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே தான் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நானும் 4 நண்பர்களும் சேர்ந்து பிரம்மான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டோம். அதில் எல்லாருடைய கவிதைகளும் ஒரு 10 கவிதைகள் இருக்கும். எழுதும் பொழுது ஒரு ஆர்வம் வரும். நம்ம அடுத்த ஆண்டே நம்ம வந்து ஒரு 2 புத்தகம் வெளியிட்டணும், அதற்கு அடுத்த ஆண்டு ஒரு 4 புத்தகங்கள் வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வாசிக்க தான் வந்து நம்ம எழுதுறது எதையுமே வந்து புத்தகமாக்குவதற்கான தகுதிகள்லாம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. இந்த பிரம்மாங்கிற நான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியிட்டதே வந்து அது ஒரு ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு செயலாக தான் நான் நினைச்சேன். பசுவையுடைய கவிதைகள், சுந்தரராமசாமியுடைய பசுவைய கவிதைகள், ஆத்மனாவுடைய கவிதைகள், நகுலனுடைய கவிதைகள்லாம் வாசிக்கும் பொழுது ரொம்பவும் தயக்கமா இருந்துச்சு. நம்ம எழுதுறதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் 2013 அவனிதா பிறக்கும் பொழுது நான் அவங்கள வச்சு சில கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு கவிதைகள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு தொடர் மாதிரி தான் எழுதுவேன். ஒரு விஷயத்தை நான் எழுத ஆரம்பிக்கிறேன்னா அது சார்ந்தே எனக்குள்ள அந்த கவிதைகள் வந்துகிட்டு இருக்கும். நான் இதுக்கு முன்பு எழுதின கவிதைகளும் அந்த மாதிரி தான். ஒரு ஒரு சீரியஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஒரு 6 மாதங்கள், ஒரு வருடங்கள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி அவனிதாவை பத்தி நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் ஒரு புத்தகமா கொண்டு வரணும், ஒரு தொகுப்பா கொண்டு வரணுங்கிறங்க எனக்கெல்லாம் இருந்த தயக்கத்தை வந்து அவனிதா தான் உடைச்சாப்புல. இன்னும் கொஞ்சம் நான் காத்திருந்திருக்கும்னு நான் நினைப்பேன். அந்த புத்தகம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல பிற்பகுதியில வந்து பிற கவிதைகள் இருக்கும். ஆனா எல்லாமே எல்லாமே என்ன எல்லா குழந்தைகளும் நான் அவனிதாவை தான் பாக்குறேன். அந்த ஒரு இதுல தான் வந்து நான் அந்த அவனிதாவின் சொல்ல வந்து நான் நூலாக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது. நூலாக்கும் பொழுது அதை வந்து ஒரு புத்தக வெளியீடெல்லாம் நான் பண்ணலை. இங்கே சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு கீழக்கிதிர்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய நண்பர்களுக்கே இன்னும் நான் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். 1000 பிரதிகள் முதல் பிரதியில அடிச்சது, 2வது பிரதியில ஒரு 300 பிரதிகள். ஆனா இன்னும் என்னுடைய நெருங்கியமான நண்பர்கள் யாருக்குமே இந்த புத்தகம் கொண்டு சேரலைன்னு சொல்லுவேன். நான் சேர்க்கவும் விரும்பல. ஆனா அந்த புத்தகம் வெளியிட்ட தருணம் வந்து ஒரு எண்ணம் இருந்து தினமும் ஒரு நபரை சந்திச்சு அந்த புத்தகத்தை நான் கொடுக்கணும். தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ அவங்கள பத்தி ஒரு சின்ன உரையாடலை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30-40 உரையாடல் 2 முகநூல்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதையுமே பின் ஒரு காலத்துல நான் தொகுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆரம்பிக்கும் பொழுது அதை வந்து நான் என்னுடைய மகளுக்கு நான் ஒரு பரிசா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நீள் கவிதைகள்லாம் இருக்குது. நீள் கவிதைகள் வந்து அதை அது அது ஒரு குறைவான எண்ணிக்கையில ஒரு கவிதைகள் அவனிதோட நீள் கவிதைகளும் இருக்குது. அந்த கவிதைகள்லாம் நான் இதை இணைக்கல. கூடுமான வரை ஒரு சின்ன கவிதைகளாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த அவனிதாவின் சொல் தொகுப்பை நான் கொண்டு வந்தேன். இப்ப தீபாவளிக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்ப மீனாவை பார்த்தேன். மீனா வந்து அவனிதா வந்து மீனாவுடைய வீட்டுல தான் குடியிருந்தாங்க ஒரு ஒரு 2-3 ஆண்டுகள். அதற்கு பிறகுதான் வந்து சொந்தமா வீடு வாங்கி நாங்க போனோம். அப்ப நான் மீனாவை ரோட்ல பார்த்து நான் மீனா கிட்ட இருந்தேன். அப்ப மீனாட்சிகிட்ட சொல்றேன், மீனாட்சி நான் உன்னை பத்தி எழுதியிருக்கேன், புக்கெல்லாம் இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். புக் இருக்கு தெரியும், ஆனா என்னை பத்தி எழுதிருக்கீங்க தெரியாது அப்படின்னு சொன்னாப்புல. அதே ஒரு ஞாபகத்தோட வந்து நான் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மீனாட்சியை பார்த்தேன் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப மியூன்னு சொல்லிட்டு நீ தான் பேர் வச்ச மீனாட்சிக்கு அப்படின்னு சொன்னேன். நான் தான் வச்சேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. அதே போல அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் அவங்க தான் வந்து ஒரு பரிசா எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல வந்து அவங்களுக்கும் அவ்வளோ ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். பள்ளியில அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை. இன்னும் வந்து அவனிதா வந்து வாசிப்புகள் லெவல்ல ஒரு ஆண்டும் புத்தக கண்காட்சிக்கு மதுரை புத்தக கண்காட்சிக்கு அவங்க அம்மா அழைச்சிட்டு போவாங்க. புத்தகங்கள் சேமிப்புல எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இப்ப இந்த 8வது படிக்கிறாங்க அவனிதா. இப்பதான் அந்த ஒரு ஒரு வாசிப்புல ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. இதற்கு பிறகு அப்புறம் வந்து நான் இன்னொரு 2வது வகுப்பு கொண்டு வந்தேன். மாயா மது உதயான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு குட்டி குட்டி கவிதைகள். அது முழுக்கவே வந்து ஒரு காதல் டைரி குறிப்பு மாதிரி தான் இருக்கும் அந்த கவிதைகள். பொற்கொடியவங்க பெரும்பான்மையான கவிதைகள் எல்லாருமே எல்லா கவிதைகளுமே சொல்லிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. பார்க்கக்கூடிய நான் வந்து எனக்கு நேரில் நான் பழகின குழந்தைகள் அல்லது பார்த்த குழந்தைகள் எல்லாருடைய பேருமே நிறைய பேர்கள் வந்திருக்கல. எல்லாமே நான் பார்த்தேன். எந்த ஒரு பெயருமே வந்து நான் புனைவா நான் எழுதலை. எல்லாமே நான் சந்தித்த குழந்தைகளுடைய பெயர்கள் தான். அப்புக்குட்டியா இருக்கட்டும், இலாவா இருக்கட்டும். இலா இப்ப வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள போன நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது
ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இலாவுக்காண்டி அந்த யானை சவாரி வந்து நான் உண்மையிலேயே அவங்க வீட்டுக்கு 2 வயதுல இருக்கும் பொழுது போய் நான் என்னைய முதுகுல ஏற சொல்லி அதெல்லாம் நான் அப்ப சொல்றேன். அவங்களுக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா. ஆ இந்த மாரி புத்தகத்த வந்து தேடி வாங்குவாங்க. ஆம் ஒரு ஒரு புத்தக கடையில வாங்குவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தது கிடையாது. இந்த மாரியான ஒரு ஒரு வாசிப்பு நிகழும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்து நான் எழுதல. அப்படி உருவாக்கவும் நான் நினைக்கல. ஆ இங்கே நிறைய நிகழ்வுகள் இருக்கு. நிகழ்வுகள நான் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா, என்னுடைய எழுத்துக்கள நான் பேசணும், மத்தவங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு எந்த எண்ணமும் எப்பவுமே கிடையாது. அ அந்த வகையில வந்து என்னுடைய கவிதையை முன்னெடுத்து பேசின பொற்கொடி அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஜிப்ரான் வந்து அதுவுமே வந்து ஒரு குழந்தை தான் ஆக்சுவலா. ஜிப்ரான் வந்து நண்பனுடைய குழந்தை. நண்பனுடைய குழந்தைக்காண்டி எழுதின ஒரு கவிதை தான். அவன் வந்து கல்ஃப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய குழந்தைக்காண்டி நான் எழுதின ஒரு கவிதை தான். வேற எதுவும் கேட்கறதுன்னா சொல்லுங்க. நான் ஒரு நிகழ்வுல வேற இருக்கேன். பொற்கொடிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ. பொற்கொடி. கேக்குதுங்க, சொல்லுங்க. ஆமா, ஆமா. வேற நான் ஒரு நிகழ்வுல இருக்கேன். ஒரு புத்தக வெளியீடு இங்க காலையிலே. நீங்க எப்படி காலையில வைக்கிறீங்களோ, அது மாரி இங்க இன்னைக்கு இங்க சிங்கப்பூர்ல ஒரு புத்தக வெளியீடு இருக்கு. அந்த புத்தக வெளியீடுல கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஆனா இடைப்பட்ட நேரத்துல நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் பொற்கொடி கிட்ட. சொல்லுங்க அனி. நன்றி. வேற எதுவும் நன்றி. கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. யாராவது அவருக்கு ஒரு கேள்விகள் கேட்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுட்டு இது பண்ணுங்க. அவருக்கு ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நன்றிகள் நீதிபாண்டியன் அவர்களுக்கு. ஆஹ் அந்த யாராவது பேச நுழைவுலகத்திற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதற்கு முன்பும் சிங்கப்பூருடைய கவிதைகள் எடுத்து பேசியிருந்தாங்க பொற்கொடி. தொடர்ச்சியாகவும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நாங்க என்னதான் நாங்க ஊர்க்காரங்களா இருந்தாலும் சிங்கப்பூர்ல ஒரு 20, 25 ஆண்டுகளா நாங்க பணிபுரியும் பொழுது தொடர்ச்சி அங்கே இருக்கும் பொழுது எங்களை இங்க இருந்து எழுதக்கூடியவங்களை தான் நாங்க அடையாளப்படுத்துறோம். அப்படி எடுத்து பேசும் பொழுது கவனப்படுது. அந்த வகையில நுழைவுலகத்திற்கும் நுழைவுலம் நண்பர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றிகள். நன்றிகள். பானுமேகா அக்கா சொன்னீங்க. நான் பேசவா பானு பேசுன பிறகு பேசவா? நீங்க பேசுங்கண்ணா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் ஒரு கவிதை புத்தகத்தை வாசித்து அதை கேட்ட ஒரு நல்ல அனுபவத்தோடு எழுத்தாளருடைய கருத்துக்களையும் கேட்க நேர்ந்தது. ரொம்ப நன்றி சார். உங்க புத்தகத்தை வந்து பொற்கொடி பேசுறாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு அனிதாவை ஒருங்கிணைக்க வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னால இன்னொரு கவிஞர் ஒருங்கிணைத்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் மதிக்குமார் தாய்மானவன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவரும் எனக்கு வேற வேலை இல்லை, வேற ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தா வர்றேன்னாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அவர் உங்க கவிதையை பத்தி சிங்கப்பூர்ல உங்க நண்பரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிதானே நான் நினைக்கிறது? ஆமா ஆமா நண்பர் பக்கத்துல இருக்காரு. அவரு கவிதையை பத்தி ரொம்ப சிலாயிச்சு சொன்னாரு. அவரே பேசியிருந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு உடம்புக்கு முடியல, சுகம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அதற்கு பிறகுதான் மற்றவங்களை யாராவது ஒருங்கிணைப்பாங்களான்னு கேட்கிற போது அனிதா வந்தாங்க. என்ன அருமையா ஒருங்கிணைச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னால வந்து கொஞ்சம் அவருக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர்றது இந்த இன்னைக்கு நடத்துற அந்த ஒருங்கிணைப்புல தெரிய ஆரம்பிச்சது. நல்லா பண்ணாங்க. பொற்கொடி என்ன அந்த கவிதை வந்து குழந்தையை பத்தி. அப்போ அவங்க குழந்தையாயிட்டாங்க. குழந்தையாகி அதை சொல்லும்போது அப்படி ஒரு புன்னகையோட சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீ உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவும் இப்ப என்கிட்ட கேள்வியெல்லாம் இல்லை. ஏன்னா உங்க புத்தகம் வந்து அவங்க அறிமுகப்படுத்துனதுதான், நானா படிக்கல. நண்பர்கள் எல்லாருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன். நுழைவுலம் நண்பர்களுக்கு நான் பொற்கொடிட்ட முகவரி வாங்கி அனுப்பி வைக்கிறேன். நல்லதுங்க. ஒட்டப்பட்ட குழந்தைன்னு ஒரு கவிதையை பத்தி சொன்னாங்க. அதை இன்னொரு தடவை பொற்கொடி சொல்லணும். எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா பொற்கொடி? அதுக்கப்புறம் நான் அதுல ஒரு கேள்வி இருக்கு. அந்த பொம்மை உடஞ்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. அது சொல்லுங்க. இல்ல கவிஞரே சொல்லலாமே. புத்தகமும் கையில வச்சுக்கல, புத்தகத்தை பார்த்துதான் படிக்கல. என்னதான் எழுதியிருந்தாலும் அந்த கவிதை ரொம்ப சொல்றேன் பாருங்க. உடைந்து அழும் பொம்மையிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள் அம்மா, ஒட்டப்பட்ட பொம்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அவனிதா.
சூப்பர். அதான் அதாவது இது உடைஞ்சு போன பொம்மை கிட்ட பேசணும் ஆறுதல். ஆனா இவ அந்த ஆறுதல்ல குழந்தை சமாதானம் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு இடம் அது. ரொம்ப அதாவது குழந்தை பிறக்குது, தோல்ல வச்சு கொஞ்சுவோம், அப்ப சத்தம் போடும். என் பேத்தியை நான் தோல்ல வச்சு கொஞ்சுவேன். தோல்ல சின்ன குழந்தை, அது பேச்சு வராத ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தை, அது தோல்ல போட்டுக்கிட்டேன்னா அது ஊன்னு சத்தம் போடும். அதுக்கு என்ன பேச்சு, அதனுடைய மொழி அதுதான். அது இந்த கவிஞர் அந்த குழந்தை பேசுறதெல்லாம் அப்படி ஒரு பட்டியல் போட்டிருக்காருங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மதிக்குமார் ஒரு கவிதையை சொல்லி எனக்கு உங்க கவிதையை சொல்லி அறிமுகப்படுத்தினார். ஒரு கவிதையை சொன்னார். ஓயாது நடந்த அவனியின் பாதங்களை தொட்டு பார்க்கிறேன், குட்டி பாதங்களில் வீட்டின் நீள அகலங்கள் சுருண்டு கிடக்கின்றன அப்படின்னு ஒரு கவிதைய மதிக்குமார் தான் அவங்க கவிதையை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த ஒரு கவிதையை அறிமுகப்படுத்தினார். ஒரு கவிதையை எனக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை கவிதைகளும் எவ்வளவு அருமையா இருக்குங்கிறது ஒரு கவிஞனுடைய பார்வையிலிருந்து தெரிய வந்தது. வீட்டின் நீள அகலங்கள் அவ சுத்தி போறான், ஓடி ஓடி பாக்குறான், அவளுடைய நீள அகலங்கள் தான் அவளுடைய குட்டி பாதங்கள் இருக்குன்னு ஒரு அருமையான ஒரு கவிதை அது. ஏன்னா அந்த ஒரு வீடுல குழந்தை மட்டும்தான் எல்லா இடங்களையும் கடன் பதிச்சிருக்கும். நாம கூட அந்த அளவுக்கு அந்த வீட்டை நம்ம சுத்தி பார்த்திருக்க மாட்டோம். ஒரு குழந்தை மட்டும்தான் அதை பண்ணும். அது அந்த குழந்தை போய் இருக்காத இடம் இருக்காது அந்த வீட்டுல. இன்னொன்னு மதிக்குமார் எனக்கு சொல்லியிருந்தார். அது அவருடைய முகநூல்ல இருந்து அவருடைய அனுபவத்தை எனக்கும் சொல்லியிருந்தார். அவரு உங்க கவிதைக்கு ஒரு அனுபவ உரை எழுதியிருக்கார் உங்களுக்கு, அறிமுக உரை, அதுல இருந்து எடுத்து சொன்னார். சில பக்கங்களை தவிர்த்து மற்ற பக்கங்களில் இதழினிதான் நிறைந்திருக்கிறார், அவனியை காணவில்லை பாண்டி அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப இதழினிங்கிறது அவருடைய குழந்தையா? ஆமா, அவருடைய பொண்ணு. ஆஹா, நான் அவற்றெல்லாம் கேட்டுக்கல, நான் ஊகிச்சேன். ரொம்ப ஒரு கவிதை இன்னொரு கவிஞனுடைய மனதில் என்ன பாதிப்பை உண்டாக்குதுங்கிறதுக்கு இந்த அழகான ஒரு கவிதை அவர் உங்களுக்கு எழுதினது, அது நல்லா இருக்கு. அப்புறம் அந்த அவனிங்கிற அந்த வார்த்தை, அந்த பெயர் சொல் ஐங்குறுநூறுல வர்றது. அதுல வரக்கூடிய அந்த நாயகியினுடைய பேர் அவனி. எனக்கு அந்த இதை ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய அந்த கவிதைகளை பொற்கொடி சொன்னது, ரொம்ப அழகா இருக்குது. குழந்தை ஓடி வரும்போது ரசிச்சிருக்கீங்க, உங்க கவிதை பூரா ரசிச்சிருக்கு. ஆனா ஓடி வரும்போது தகப்பனாருக்கு ஒரு பதட்டம் வரும், கீழே விழுந்துருவாளோன்னு. அது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா பொற்கொடி? நான் அதை எதிர்பார்த்தேன். எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அது கவிஞரே சொல்லலாம். இருக்குமா? இல்ல அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல. அவர் எல்லாத்தையுமே ரசிக்கிறாரு. அவர் தூரம் இருந்து விளையாட விட்டு அவர் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாரதியார் எழுதும் போது ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடின்னு எழுதியிருக்காரு. அது பார்த்தா, அந்த வரியை பார்த்தா, குழந்தை ஓடி ஆடிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா சந்தோஷம். ஆஹா, என் குழந்தை நல்லா ஓடுது ஆடுதுன்னு சந்தோஷப்பட்டுப்போம், அந்த குழந்தையினோட சந்தோஷத்தோட கலந்துப்போம். அதே நேரத்துல கீழே விழுந்துருமோங்கிற பதட்டம் வரும். அது ஆவி தழுவுதடிங்கிற வார்த்தையில நான் அதை ரசிச்சிருக்கேன். பாரதியாருடைய பாட்டு அது. இப்படி குழந்தை விளையாடுகிற போது கையில அடிபட்டுருமோ காலில் அடிபட்டுருமோன்னு பதறும் இல்லையா? அதுக்காகத்தான் அதை கேட்டேன். அந்த வார்த்தை துப்புதல்னு ஒரு கவிதை சொன்னீங்களே, பூவையும் சேர்த்து துப்பியது, அது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அப்புறம் பொம்மையை ஒளிச்சு வச்சிருக்கிறது குழந்தை தானே, குழந்தைதான் பொம்மையை ஒளிச்சு வச்சுட்டு தேடுற மாதிரி நடிக்குமோ என்னமோ. பாருங்களேன், இந்த குழந்தை அவனிதா தேடுதா, குழந்தை பொம்மை கட்டில் கடியில எங்கேயோ ஒளிஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணியிருக்கிறார். அதுவும் நல்லா இருந்தது. பொற்கொடி, நீங்க அந்த கவிதையை சொல்லும் போது நீங்க எழுதுற கவிதையை போன்றவே ஒரு பாவனையோட அதை சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி அண்ணா, நன்றி. வாழ்த்துக்கள் பொற்கொடி. அனிதாவுக்கும் வாழ்த்துக்கள், கவிஞருக்கு பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இன்னைக்கு நான் ஒண்ணு கோமதி அண்ணாவை பத்தி சொல்லணும். எப்பவும் நம்ம ஒரு புத்தக விமர்சனம் பண்ணும்போது அந்த புத்தகத்தை விமர்சனம் பண்ணுவாரு. சில இடங்கள்ல விமர்சனம் பண்ணும்போது ஒரு சின்ன புன்னகை வரும், சில இடங்கள்ல நம்ம இப்படி வேற மாதிரி சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு எந்த மாதிரி வேற ஒரு மாதிரி தோணும், நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லியிருக்கலாமே. ஆனா இன்னைக்கு
கோமதி அண்ணா கிட்ட வந்து அவரோட ஒரு சின்ன ஒரு குழந்தை முகத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். என்ன ஒரு சிரிச்சுக்கிட்டே வந்து அவரும் இன்னைக்கு வந்து இந்த கவிதையை பார்த்துட்டு ஒரு குழந்தையா இருந்தாரு அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பானுரேகா அக்கா வந்து நிஜம்தான். கூப்பிட்டுக்கிறேன். கீழே கதிர்வேல் கீழே ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பாருமா. கீழே கதிரேசன் அவர்கள் வந்து பேசலாம் இப்போ. கதிர்வேல் சார் கேட்கல. கீழே கதிர்வேல் அண்ணா பேசுறாங்களா? இல்ல அவரு இணைப்புல வரலைங்களே. வணக்கம், நான் நடராஜன். இணைப்புல இருக்காரு, அவர் பேசல. வாங்க பணம். வணக்கம், கேக்குதுங்களா? பேசுங்க. நண்பர் நீதி பாண்டியோட புத்தகம் முன்னாடியே படிச்சுட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு அவங்க பொற்படி பேசும்போது இன்னும் புதுசா இருந்துச்சு கேட்கறதுக்கு. எல்லாருமே வேலையில இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியல, ஆனா கேட்க முடிஞ்சது என்னால. பாண்டியோட கவிதைகள்ல வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னா அந்த அவனிதாவின் சொல்ல இருக்கிற கவிதைகளை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தையாவே மாறி அவர் பேசியிருப்பாரு. இதெல்லாம் முகநூல்ல ஏற்கனவே போட்டிருந்தாரு. முக்கியமா அந்த மதிக்குமார் குறிப்பிட்ட கவிதை தான் எனக்கும் பிடிச்ச கவிதை. அந்த நீல அகலங்கள்ல தான் அந்த குழந்தையோட பாதத்துல இருக்கு அப்படின்றது. நேர குறைவா இருக்கு, மற்றவங்க பேசுங்க. நீதி பாண்டிக்கு வாழ்த்துக்கள், நுழைபுலத்துக்கு என்னோட நன்றிகள். நன்றிகள் உங்களுக்கு. பானுரேகா அக்கா பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். காலையிலே அனைவரின் முகத்திலையும் புன்னகை வரவேற்று கவிதை தொகுப்பா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைகளோட நினைவுகளுக்கு போயாச்சு. இல்லைன்னா இப்போ மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா அவங்க பேரன் பத்தி ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 3 நாள் பொற்கொடியோட சுற்றுலா போகும்போது தான் அவங்க பேரனோட இருந்தேன். அதனால பொற்கொடியோட அந்த மலர்ந்த முகத்திலையும் அவங்களோட எப்படி ரசிச்சு பேசுறாங்கன்றது புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா பின்னாடியே பேரன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. ஒன்னொன்னும் இந்த கவிதை போல கவிதையா தான் இருந்துச்சு எனக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளவு அந்த அக்கறையும் அவனோட பேச்சு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவனிதாவை பார்க்கும்போது அவங்களோட வியன் தான் ஞாபகம் வந்தான் எனக்கு. அதுக்கு பிறகு நம்ம குழந்தைகள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த மழலை சொற்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் கிடைக்காது. நம்மளும் அவங்க அந்த மழலையிலேயே திரும்ப பேசுவோம். அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக பப்பு பூவான்றதும் தண்ணி கூட லாலான்னுவோம். அந்த மாதிரி அந்த சில வார்த்தைகள்லாம் ஞாபகம் வந்துட்டு என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்ட்டு நிறைய குறிப்பிட்டு சொல்ற மாதிரிதான் எல்லா அந்த கவிதைகள் வந்து அமைத்தாவது ரொம்ப நல்லா இருந்தது. சார் சொன்ன அந்த குழந்தைகள் நடக்கிறது வந்து அவரோட பாதத்துலதான் அந்த வீட்டோட நீல அகலம் இருக்குன்றத கவிதை வந்து ரொம்ப முத்தாய்ப்பா தான் இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒண்ணுன்னா சரி ஒரு அந்த தத்துவமும் எழுதுவார் போல இருக்குன்ற மாதிரி இருந்தது. அந்த கடவுளை நான் அழிவில்லாதவன் அப்படின்னு ஒரு கடவுள் சொல்லும்போது கடவுளை பார்த்து சிரித்தாள் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை குறிப்பிட்டாங்க. போல இந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பரிசு தான் நமக்கும் வந்து நினைவுகளை ஏற்படுத்த மாதிரி இருந்தது. எனக்கு கூட ஒரு ட்ரைனிங் படிக்கும்போது ஷலிக்குத்தாலே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் எங்க பேராசிரியர். அது என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க, எந்த வயது குழந்தை பேசியிருக்கோம் சொல்லுங்க அப்படின்னு. நாங்களும் ஆளுக்கு சிக்காத்தூள் என்னென்னவோ சொன்னோம். ஷலிக்குத்தாலேனா என்னன்னு தெரியவே இல்லை அப்படின்னு. ப்ரீகேஜி வர குழந்தை வந்து ஷல் ஐ கோ டு டாய்லெட் அப்படின்றத அப்படி கேட்டா அப்படின்னு. ஆனா அது ஒரு மணி நேரம் கலந்துரையாடல்ல ஒரு குழந்தையோட சொற்கள். அப்போ குழந்தைங்க எல்லாம் எப்படிலாம் என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு எல்கேஜி. இப்ப நீங்க என்ன சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க, அப்போ அந்த குழந்தைங்களோட மழலையை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா உங்க தம்பி தங்கச்சிங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்களோ இல்லையோ அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம அனுபவங்கள்ல நிறைய குழந்தைகளை பாக்குறோம். இந்த குழந்தைமையோட சொற்கள் எல்லாம் தெரிந்து கொள்றோம். இந்த அவனிதா வந்து நினைவுல மறக்கவே முடியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கவிதையுமே அது
குறைந்த அளவு புத்தகம்னு சொன்னாங்க பொற்கொடி. ஆனா நம்ம மனதை நிறைத்த ஒரு கவிதைகளா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது பொற்கொடி வழங்கிய விதமும் ரொம்ப கனெக்டடா இருந்தது, அவங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. சிறப்பா இருந்தது பொற்கொடி. அவருக்கும் அவரு நான் எதையும் எதிர்பார்த்து எழுதலைன்னாரு. ஆமா, குழந்தையோட இதுவை பதிவு பண்ற மாதிரி தான் அவருக்கு சாதாரணமா இருந்திருக்கும். ஆனா அது சிறந்த கவிதைகளா தான், சிறப்பான கவிதைகளா தான் இருந்தது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க வாய்ப்புக்கு. நன்றி அக்கா. கீழே கதிர்வேல் அவர்கள் பேச வரீங்களா? பேசிட்டாரு அவர் பேசிட்டாருமா? இல்ல, அவர் பேசல, நான் வேற ஒருத்தர் தான் பேசினாரு. சரி, அவர் இன்னும் இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். சாந்தி மகாலிங்கம் அவர்கள் பேசுவாங்க. இணைப்புல இருக்காருமா, ஆனா அவரு பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. அவர் தான் வேற ஒரு ஐடியில இருந்து பேசியிருக்காரு. தொடர்ந்து அவர் தான் பேசினாரு. நான் அப்படித்தான் நான் இல்ல நம்புறேன். இல்ல பணசை இல்ல இல்ல அவர் பேசல, அவர் வேற. சரிங்க, சரி. மனோகரி அக்கா. காந்தி மேடம். நுழைப்புறத்துக்கு ஒரு பெரிய மனுஷர் வந்திருக்காரு இன்னைக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம். கார்த்திகேயன். அனிதா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். பேசுங்க மனோகரி, கேக்குது. நான் வந்து கவிதையை கேட்கறதுக்கு அதுக்குள்ள காலையில நான் பாருங்க நைட் எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். 8 மணிக்கு தான் நான் லாகின் ஆனேன், உள்ள வந்தேங்க. ஆனாலும் கவிதை எல்லாரும் பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா வந்து அவருடைய பேர குழந்தையோட நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டாரு. அதுல இருந்து அவர் எவ்வளவு சந்தோஷமா அத ஒரு மனதார ஃபீல் பண்ணி அந்த சந்தோஷம் வெளியே வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். பூங்கொடியை பத்தி, பொற்கொடியை பத்தி பானு சொன்னாங்க. அவங்க அந்த மழலை செல்வத்தோட அந்த மகிழ்ச்சியே ஒரு உலகத்துல ஒரு அளவிட முடியாத மகிழ்ச்சி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானும் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி அந்த உடைந்த பொம்மையை பத்தி சொல்லும் போது என்னுடைய ஞாபகமும் அங்கேதான் போயிருச்சு. என்னுடைய குழந்தைகள் கிட்ட நான் அடிச்சுட்டு அவங்க கோபமா இருக்கும்போது நான் அவங்கள சரிப்படுத்துறதுதான் கவனம் போயிருச்சு. அப்போ வந்து எல்லாருமே அவங்க குழந்தைகளோட நினைவுல போயிட்டோம் அப்படிதான் சொல்லலாம். கவிஞர் வந்து தூரத்துல இருந்ததுனால உங்களுக்கு இவ்வளோ யோசனைகள் போச்சா, இல்ல குழந்தைகள் உங்களோட இருந்தாங்களான்றது எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அந்த குழந்தைகளை கூட கவனித்து வளர்க்குறாங்களா அப்படின்றது சந்தேகமா இருக்கு. எவ்வளோ குழந்தைகளை அவாய்ட் பண்றாங்க, அவங்களுக்கான போதிய நேரம் கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் எதிர்கால சந்ததிக்கு, எதிர்கால சமூகத்துக்கு சரியா அப்படின்ற கேள்வியும் தோணுச்சு எனக்கு. காலையில ரொம்ப அருமையான உங்களுடைய பகிர்தல் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி அக்கா. அடுத்து கார்த்தி அவர்கள் பேச வரீங்களா? கேக்குதுங்களா? ஹலோ, வணக்கம். கேக்குதுங்க. வணக்கம் கார்த்தி, பேசுங்க. வணக்கம், நிலவுத்தருக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிலவுலத்துக்கு வந்திருக்கேன். ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அது கோமசங்கர் சார் போஸ்ட பார்த்தா உள்ள வந்தேன். இப்படி ஒரு கவிதை புத்தகம் தெரியும், ஆனால் குழந்தைகளோட ஒரு உலகம்னு எனக்கு தெரியாம போச்சு. அது வந்து ஒரு குழந்தைய பார்க்கும்போது தான் குழந்தையாவே மாற தோணும். குழந்தைய ரசிச்சுக்கிட்டே அந்த குழந்தையாவே மாறி அந்த குழந்தை உலகத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தையோட கவிதை புக்கு வந்து படிக்கும் போதோ அதை பத்தி அந்த கவிதைகளை கேட்கும் போதோ நம்ம அந்த குழந்தையா மாறி அந்த ரசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட பையனுக்கு 2.5 வயசு தான் ஆகுது, வாழறிவன். இப்ப இந்த கவிதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி என்னோட பையன் இப்ப இன்னொரு கவிதை சொல்லியிருந்தாரு, வனிதாவை காணவில்லை மகிழினியா, அவங்க தான் தெரியுதான்னு சொல்லி ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த கவிதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு அவனிதா தெரியல, வாழறிவன் தான் தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு கவிதைகள். நீதி பாண்டியன், வாழ்த்துக்கள். நன்றி. அடிக்கடி வாங்க கார்த்தி, திடீர்னு காணாம போயிட்டீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா வரேன் சார், வரேங்க சார்.
ரைட், நன்றி சார். தேங்க்யூ. யாரும் பேசவில்லைன்னா நீங்க பேசுறீங்களா? நடராஜன் ஒரு தோழர் இருக்காரு, அவர் பேசிட்டாரு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். புழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய குழந்தைகளை ரசிப்பது குறித்து ஒரு குறள் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அவருக்கு பிள்ளைகள் இருந்ததுதான் நமக்கு தெரியாது. அவருடைய மனைவி கதாபாத்திரம் வாசுகிங்கிற பெயர் சொல்றாங்க, அது உண்மைதானான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா திருவள்ளுவர் பெயரே நமக்கு தெரியாது. திருவள்ளுவருக்கு நம்மளா வச்சுக்கிட்ட பெயர் தான் அது திருவள்ளுவர்ங்கிறது. ஆனாலும் அவர் எழுதின அந்த குறள் மழலைகளை ரசிப்பது குறித்தானது. அதுலயும் மிக முக்கியமா என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு அவர் எழுதியிருக்காரு. மனோகரி ரொம்ப அழகா எனக்கு மனசுல இருந்த ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணாங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அப்படி இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. அவர் சிங்கப்பூர்ல குடும்பம் இருக்காரா இல்ல குடும்பத்தினர் இங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த கவிதைகளை குறித்து பொற்கொடி சொல்லும் போதும் சரி, அதுக்கு பிறகு அவருடைய ஏற்புரையின் போதும் சரி, எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. இன்றைய காலகட்டம் நமக்கு பல்வேறு தொழில்நுட்ப சூழல்கள் வழங்கி இருக்கிற வாய்ப்பின் காரணமாக நம்மளால ஒருவேளை நெடுந்தொலைவில் இருந்தாலும் கூட நம்ம குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் வளர்றத, அவங்களுடைய சொற்களை, நடையை, எல்லா விஷயத்தையும் நம்ம இதை போல ஒரு அலைபேசி வாயிலாகவும் மற்ற சாதனங்கள் வாயிலாகவும் நம்மளால அந்த தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகினதன் காரணமா பார்த்து ரசிக்க முடியுது, கேட்டு ரசிக்க முடியுது. ஓரளவுக்கு வேணும் அவங்களை நெருக்கமா இருந்து பார்க்க முடியல. அவங்களுடைய அந்த தொடு உணர்ச்சிங்கிறது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஒரு தாய் கிட்ட அந்த அரவணைப்பு, தாய் தான் தூக்குறாங்கன்றத அது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே உணர ஆரம்பிச்சிடும். மற்றவர்கள் தூக்குறதுக்கும் தாய் தூக்குறதுக்குமான வேறுபாட்டு அந்த குழந்தை நல்லா உணர்ந்தே இருக்கும். அந்த தொடுதல் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க முடியலனா கூட இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நமக்கு காட்சியாகவும் சொல் வாயிலாகவும் குரல் வாயிலாகவும் நமக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல மிக முக்கியமா இதை போல வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்த்தாலுமே சரி, அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதே இல்லை. இப்ப அதை போன்ற பதிவுகள், இப்ப இதை போன்ற பதிவுகள் எல்லாம் நமக்கு என்ன தருது அப்படின்னா, இங்க இந்த கவிதைகளை கேட்ட ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, நான் என் குழந்தைய பார்த்தேன், என் பேரனை பார்த்தேன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றதை நம்ம பார்த்தோம். எல்லார்கிட்டையுமே அந்த குழந்தைகள் சார்ந்த நினைவுகள் பொத்தி பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு 4-5 குழந்தைகளை நீங்க 4-5 ஒரு குழந்தை இன்னொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை வந்தாலும் இங்க எல்லாரும் உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும்போது உடனே எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகள் செய்த அந்த சேட்டைகள், அந்த குறும்புகள், அந்த அவங்களுடைய நடை உடை எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவாங்க. அதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இப்ப இந்த பதிவுகள்லாம் எல்லாரையும் என்ன பண்ணுதுன்னா, அவங்கவுங்களுடைய குழந்தைகள் சார்ந்தும் அவங்க பார்க்கிற குழந்தைகள் சார்ந்தும் நம்மளுக்கான அந்த நினைவுகளை மீட்டெடுத்து கொடுத்து ஒரு மகிழ்ச்சிக்குள்ள ஆழ்த்துது. அனிதா பேசும்போதும் குறிப்பிட்டாங்க, கோமதி சங்கர் தோழர் புன்னகையோடையே இருந்தார் அப்படிங்கிறதையும், பானுரேகா பேசும்போதும் குறிப்பிட்டாங்க. நமக்கு திரும்ப அந்த நினைவுகள் எல்லாம் மீட்டெடுத்து ரொம்ப சந்தோஷமான காலை பொழுதா இருந்தது. எல்லாருமே எல்லாருமே குறிப்பிட்டாங்க. நமக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்த போதும் பக்கத்துல ஒரு குழந்தை எந்த விதமான கவலையும் இல்லாம அதுகிட்ட எந்த ஒரு அந்த நம்ம அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழல் குறித்தான எந்த ஒரு கவலையுமே அந்த குழந்தை கிட்ட இருக்காது. அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளை பார்த்தா இயல்பா நம்ம முகத்துல ஒரு புன்னகை பூக்கும். ஒரு ரொம்ப சீரியஸா சொல்லணும்னா, ஒரு மரண வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நிகழ்வு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரியாது. அந்த குழந்தையினுடைய ஓடி ஆடுற செயல்பாடுகளை பார்த்து ரொம்ப அதீத துக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன புன்னகை பூப்பாங்க. அப்ப குழந்தைகளுடைய உலகம்ங்கிறது நம்ம இந்த புறச்சூழல் உலகத்துல நம்ம பொருள் தேடி அலைகிற பல்வேறு சிக்கல்களையும் இன்னல்களையும் எல்லா விதமான தாக்குதல்களையும் சந்திக்கிற இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை குழந்தைகள் கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப அவங்க சொன்ன எல்லாரை போலவும் எல்லாருக்கிட்டையும் இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்க வீட்டுல லட்டுனுடைய செயல்பாடுகள் தொடக்கத்துல இருந்து இன்றளவும் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணது, அப்பப்ப அவ சின்ன வயசுல பண்ண எல்லா விஷயங்களும் மெமரிஸ்ல வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்க ஒருத்தருக்கு அதை ஷேர் பண்ணி அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறது வழக்கம். இது எல்லா இடத்தையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி லட்டுவுக்கு பிறந்தநாள் பரிசா ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவலா அவளுடைய அந்த வளர்ச்சி, அந்த பிறந்தநாள் இதுல அந்த போட்டோஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே இதாக்கி அவளுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன். ஒவ்வொரு வருஷத்துல ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன். அதே போல லட்டு சின்ன வயசுல இருந்து வளர்ந்த எல்லா அந்த பயன்படுத்தின பொருள்ல இருந்து
சின்ன 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 விஷயங்கள், மெமரிஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷன் இருக்கு எங்க கிட்ட. எத்தனை வீடுகளுக்கு மாறினாலும் அதை தூக்கிட்டு அதை மட்டும் வந்து வெளியேற்றாம தொடர்ந்து தூக்கி நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் குழந்தைகளுக்கான எதிர்காலத்துல வந்து அவங்களுக்கு அவங்க நினைவுகளையே மீட்டெடுக்கக்கூடியது. நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா, நமக்கு இதெல்லாம் இருந்திருக்கா, இந்த இந்த மீட்டெடுப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு காலகட்டங்கள்ல மிக முக்கியமா இந்த நிகழ்ச்சியை குறித்து ஒரு வரையும் சொல்லணும். அனிதா ஸ்ரீகாந்த் இந்த நிகழ்ச்சியை தொகுக்கிறதுக்காக கோமதி சங்கர் தோழர் சொன்னப்ப அது ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு மழலையர் பள்ளி ஆசிரியரா இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை குழந்தைகள் கூடவே கழிக்கிறவங்க, அவங்களுக்கான குழந்தைகள் மீதான ஈடுபாட்டை குறித்து அவங்களே சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஆப்டாவும் இருந்தது. பொற்கொடியும் நான் பார்த்துருக்கேன். நிறைய நேரம் வந்து அவங்களே ஒரு குழந்தையா மாதிரி அவங்க இது பண்றது. ஸோ அந்த புத்தகத்தினுடைய தேர்வுலையும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பொற்கொடியும் அப்படிதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த தொகுப்பானது இந்த கவிதை தொகுப்பானது நம்ம நீதி பாண்டியன் அவர்கள் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஒரு சின்ன தொகுப்பா இருந்தாலும் கூட அந்த அவருடைய ரசனையை ரொம்ப அழகா தொகுத்திருக்காருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அவர் சொன்ன ஒரு வரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லா குழந்தைகளும் என் குழந்தை மாதிரி தான் அப்படின்னு. அது எனக்குள்ள அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேள்விக்கான விடையா அவர் அப்பயே சொல்லிட்டாரு. அந்த கேள்வியே வந்து அவசியம் இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரியான சூழல் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் எனக்குள்ள இருந்த கேள்வியா இருக்கு. இப்படியான ஒரு நினைவுகளை தரக்கூடிய ஒரு நினைவு பொக்கிஷத்தை பரிசீலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா பெற்றோருக்கும் அமையுதா, அதை அந்த பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லா குழந்தைகளுக்கும் அமையுதாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. இப்போ அந்த கேள்விக்கு அவர் அங்கேயே விடை சொல்லிட்டார். எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளை போலத்தான். அதே போல இங்க பங்கேற்றவர்களும் வந்து இதன் மூலமா எங்களுடைய குழந்தைகளை நாங்க அங்க பார்த்தோங்கிறத சொல்லும் போதும் அந்த தொகுப்பு சரியான ஒரு இடத்துல பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்குங்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ இதுல நான் ஒரு பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். நான் எனக்கு வந்து அது தெரிந்தோ தெரியாமலோ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த குழந்தைகளிடம் எப்படி நாம வந்து ஈர்ப்பா இருக்கோமோ அதே போல குழந்தைகள் நம்மிடம் எப்படி ஈர்ப்பா இருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத, இதுக்கு முன்னால பார்த்தே இருக்காத, அறிமுகமே இல்லாதவர்களுடைய குழந்தைகள் கூட பல நேரங்கள்ல வந்து ஓடி வந்து என் கூட ஒட்டிக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் பீச்ல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. அது தட்டி தட்டி நடந்து போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் போயிட்டே இருந்த குழந்தை வந்து வழக்கமா எந்த குழந்தைய பார்த்தாலும் நான் கையசைப்பேன், சிரிப்பேன். இப்ப அந்த கவிதையில கூட ஒரு அந்த டிராபிக் சிக்னல்ல நிக்கிறதை பத்தி ஒரு கவிதை வந்து அதை போல வந்து டிராபிக் சிக்னல் எங்கேயாவது நின்றுதான் பக்கத்துல அக்கம் பக்கம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. எங்கேயாவது வந்து எந்த வண்டியில குழந்தைகள், அது 2 வீலர்ல போற குழந்தையா இருக்கட்டும், கார்ல போற குழந்தையா இருக்கட்டும், அதை பார்த்தா ஒரு கையசைப்பேன். இப்ப சமீபத்துல சாலை பயணத்துல கூட வந்து ஒரு கார்ல முன்னாடி போயிட்டு இருந்த கார்ல குழந்தைகள் பின்பக்க ஜன்னல் வழியா கையாட்டிட்டே வராங்க. நாங்களும் கையாட்டிட்டே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த பீச்ல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவுடைய கையை உதறி ஓடி வந்துச்சு என்கிட்ட. திரும்ப வந்து அவங்க அம்மா கூப்பிட்டா கூட மாட்டேன்னு வந்து என் கூட விளையாடிட்டு இருந்து. இப்ப கோயம்புத்தூர் புக் ஃபேர்ல ஒரு குட்டி பையனை தூக்கி வச்சு அந்த போட்டோ கூட நான் ஷேர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அந்த குழந்தையும் அப்படித்தான் டக்குன்னு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஓடி வந்து அவங்க அம்மா எதிர் ஸ்டால்ல வந்து புக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஓடி வந்து என் கூட ஒட்டிக்கிச்சு. அது இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நமக்கு அந்த நேரத்துல வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்மை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே குழந்தைகள் நம்மோடு இருக்கும்போது நமக்கு தெரியாது. அப்படியான ஒரு இப்ப அவர் சொன்னது அந்த கடவுள் வந்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படிங்கிற இதை சொல்லும் போது அவனிதாவை பார்த்து சிரித்தாள் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அந்த இடம் தான் வந்து குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுன்னு வந்து ஏற்கனவே கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஒப்பீட்டுக்கு இங்க இடமே இல்லை. யார் கூடயும் நம்ம குழந்தைகளை ஒப்பிட முடியாது. அனிதா ஸ்ரீகாந்த் பேசும்போது இது போல யாராவது தொகுப்புகள் எழுதியிருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஆண்டன் பெனி வந்து மகளதிகாரம்னு ஒரு தொகுப்பு எழுதியிருக்காரு. அதே போல துரை நந்தகுமார் ஒரு தொகுப்பு எழுதியிருக்காரு. பொம்மைன்னு வரும். அது அந்த தொகுப்பினுடைய பெயர் சட்டுன்னு எனக்கு நினைவுல வரல. அந்த தொகுப்பை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு அந்த தொகுப்பை பெற்றுக்கிறதுக்காக லட்டு வர சொல்லியிருந்தாரு. அந்த நேரம் வந்து அது மே மாசத்துல நடந்த நிகழ்வு நினைக்கிறேன். லட்டு ஊர்ல இருந்தாங்க. நான் தான் போய் அந்த நிகழ்ச்சியில் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். ஸோ அதுபோல் நிறைய அதே போல ராம் வசந்தருடைய கவிதைகள் ரொம்ப குறிப்பிடணும். குழந்தை சார்ந்து எழுதக்கூடிய கவிதைகள். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம இதை போன்ற கவிதைகளை தேடு ஒரு இடம் கிடைக்கும் எங்கெங்க எல்லாம் கவிதைகள் இருக்குங்கிறது. ஸோ இப்படி இது வந்து எனக்கு தெரிஞ்சது. இதே போல ஒருத்தர் வேற வேற இடங்கள்ல வாசிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம டைரக்டர் ராமா அவர் வந்து குழந்தைகள் சார்ந்த படங்களை தொடர்ந்து நிறைய எடுத்துட்டு இருந்தார், நம்ம பார்த்தோம். ஸோ குழந்தைகள் இல்லாத உலகத்தை கற்பனை செய்தும் பார்க்க முடியாது. குழந்தை மனத்தோடே வாழ்பவர்களுக்கு அது ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். அதே போல வாழ்நாள் எல்லாம் குழந்தை மனம் வாய்க்க பெறணும் அப்படிங்கிறது தான், எல்லாருக்கும் வாய்க்க பெறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது போட்டிகள் இல்லாத, பொறாமைகள் இல்லாத, வஞ்சனைகள் இல்லாத ஒரு உலகமா இருக்கு குழந்தைகளுடைய உலகம். அப்படியான ஒரு உலகத்தை
நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். கீழே கதிர்வேல் தோழர் வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க, பேச முடியுதான்னு பார்ப்போம். மகிழ்ச்சி, பேசுங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். கீழையா கதிர்வேல். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல மிகுந்த மகிழ்ச்சி. இதுல என்ன பிரச்சனைனா, நான் நேற்று அந்த இதுல முகநூல்ல பார்த்தேன், அது ஜூம் மீட்டிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தா மைக்ரோசாஃப்ட் போட்டு அவசரமா நான் அதை டவுன்லோடு பண்ணி அதை உள்ள நுழையும் போது எனக்கு இதுல ஒண்ணுமே புரியலை. அதனாலதான் நான் வந்து அந்த எப்படி அன்மியூட் பண்றது, எப்படி வீடியோ ஆன் பண்றது அப்படிங்கிறது எனக்கு அது சரியா தெரியல. அதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் இந்த நண்பர் நீதிபாண்டி வந்து சிங்கப்பூர்ல சத்தம் இல்லாம நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் வந்து 2007 சிங்கப்பூர் போனேன், அவர் வந்து 2006 வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாப்புல. நிறைய விஷயங்கள் வந்து இலக்கியம் சார்ந்தும் மற்ற துறைகள்லையும் நிறையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த புத்தகத்தை, அவருடைய புத்தகத்தை வந்து ஒவ்வொரு நண்பர்கிட்டையும் கொடுத்து அவர்களை பற்றிய விவரங்கள்லாம் முதல்ல முகநூல்ல பதிவு பண்ணாரு. அது மாதிரி ஒரு வருஷம் வந்து அந்த தமிழ்மொழி மாத விழா சிங்கப்பூர்ல ஒரு மாதம் நடக்கும் போது இலக்கிய நண்பர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து முழு அளவுல வந்து அவங்களோட பின்னணி, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு ஒரு இது பண்ணி ஒரு முகநூல்ல தினம் ஒருத்தரை பத்தி கட்டுரை இருந்தாப்புல. அதுல என்னை பத்தி கூட ஒரு நாள் எழுதியிருந்தாப்புல. நான் அதை வந்து ஏற்கனவே நண்பர் நீதிபாண்டி கிட்ட சொல்லியிருக்கேன். அதை வந்து ரீசெண்டா இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அப்டேட் பண்ணி ஒரு புத்தகமா கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஆவணப்படுத்துறது வந்து நம்மள்ட்ட வந்து எல்லார்ட்டையுமே வந்து இல்லாத ஒரு குணமா இருக்கு. அது மாதிரி வந்து ஒருத்தர் நம்மளை பத்தி நம்மளே சொல்லிக்கிறத விட நம்மளை பத்தி மற்றவர்கள் வந்து அதை இது பண்ணி எழுதும் போது அது நிச்சயமா அது ஒரு சிறந்த ஒரு தொகுப்பாகவே இருக்கும். நான் ஏற்கனவே நீதிபாண்டிகிட்ட சொல்லியிருக்கேன், அதை வந்து தொகுப்பா நீங்க கொண்டு வாங்க, இல்லை அதுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில நண்பர் நீதிபாண்டிக்கு என்னுடைய நன்றி. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த ஆடியோ போட்டு எனக்கு தான் வீடியோ ஆடியோ போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சில கவிதைகளை வந்து அவங்க பொற்கொடி மேடம் சொல்லும்போது என் மனைவி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம குழந்தைய வந்து நம்ம இது மாதிரிலாம் செஞ்சோமே வச்சோமேங்கிற மாதிரி அது வந்து சொன்னாங்க. அதாவது நான் நிறைய சொல்றது என்னன்னா, ஒரு படைப்போட வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா, அதை படிக்கிறவங்க வந்து தன்னை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதோட பொருத்தி பார்த்துக்கிட்டா அந்த படைப்பு வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி நான் உதாரணமா சொல்லலாம். போனோம் ஒரு சிறுகதையை படிக்கும்போது வந்து அதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து அதை பொருத்தி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சரி ரைட்டு, அதை எழுதினவங்களை வந்து நிச்சயமா அதுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த கவிதை அவனிதாவன் சொல்லு வந்து அந்த புத்தகம் வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்கு. எனக்கும் ஒரு காப்பி கொடுத்துருந்தாப்புல. இப்போ என்கிட்ட அந்த புத்தகம் இங்க கையில இல்லை. அதை படிக்கும்போது எல்லோருக்குமே வந்து அவங்கவுங்க குழந்தைகளை வந்து ஞாபகப்படுத்தும். ஆனா வந்து குழந்தைகளோட ஒவ்வொரு செயலையுமே வந்து ஒரு கவிதை ஆக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம நீதிபாண்டிகிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு நுழைப்புலம் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க வாய்ப்பு கொடுத்த நுழைப்புலம் குழுவினருக்கும் நண்பர் நீதிபாண்டிக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர் கீழை கதிர்வேல் வந்து என்னுடைய நீண்டகால முகநூல் நண்பர். அவருடைய துணுக்குகள் வாயிலாகவே நாங்கள் வந்து உரையாடுகிறது வழக்கம். இன்றைக்கு தான் வந்து அவரோடான ஜஸ்ட் ஒரு நேரடி அறிமுகமும் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தோழர் நீங்க நிகழ்வில் பங்கெடுத்ததுக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட் ஒன்று விட்ட ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை 7:30 முதல் 9 வரைக்கும் நடக்கும். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து வாங்க, பங்கெடுத்துக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. நன்றி தோழர். மனோகரி அக்கா மீண்டும் கை உயர்த்திருக்காங்க, ஏதாவது பேசணுமாக்கா? நன்றி, மிக்க நன்றி. எனக்கு ஒரு கேள்வி, கண்டிப்பா பதில் சொல்லணும். நம்ம தோழிகள் இல்ல. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகளை புரிந்து கொண்ட பிறகுதான் மனைவிக்கான கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதும் உரிமைகள் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறதும் அதுக்கப்புறம் தான். மகள்கள் இருக்கும், அப்பாக்கள் தான் அது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மையான்னு சொல்லுங்க. கண்டிப்பா கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க மனோகரி, கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க. மகள்கள் இருக்கிற அப்பாக்கள் வந்து மகள்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் கொடுக்குறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் மகளை புரிஞ்சுக்கின அப்புறம் தான் மனைவிக்கான கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க, மனைவிக்கான உரிமைகள்
பர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னு நான் சொல்றேன். அது உண்மையா? 100% உண்மைதான். இல்ல, நான் வெளிப்படையா ஒத்துக்கிறேன் நான் அதை. ஏன்னா நானும் வந்து ஒரு மகளை வைத்திருக்கேன் அப்படிங்கிறப்ப 100% அது உண்மைதான். அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, மகள்கள் வந்து அவங்களுடைய பிறந்த நிமிடம் தொடர்ந்து நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தொடக்கம் முதலே இருக்கு. அவங்க எப்படி எல்லாம் வளர்றாங்க. அதே போல குழந்தை வளர்ப்புங்கிறது நம்ம எப்படி வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமோ, நம்ம எப்படி பண்றோமோ அதை தாண்டி நம்மளுடைய ஜீன்ல இருந்து நேரடி ஜீன்ல இருந்துன்னு கிடையாது. நம்ம பரம்பரையில யாரோட ஜீன்ல இருந்து வேணா இருக்கலாம். அதே போல இருதரப்புல இருந்தும் ஜீன்கள்ல இருந்து சில குணாதிசயங்கள் வர்றதும் உண்டு. அப்ப இந்த குழந்தைகள் வந்து தொடக்கம் முதலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏற்கனவே வளர்ந்து ஒரு சூழல்ல இருந்து பழகினவங்கள புதுசா நம்ம பார்க்கறதுக்குமான ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவெளி கண்டிப்பா எல்லா இடங்களும் இருக்கதான் செய்யும். அப்போ அந்த புரிதல்ங்கிறது குழந்தைகளிடம் மகள்களிடம் வருவதை காட்டிலும் மனைவியிடம் குறைவாக தான் நிச்சயமா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல நாங்க அப்படித்தான் இருக்கோங்கிறதுலையும் ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இதுல ஒன்றும் சிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல என்ன இருக்கு? உண்மைதானே பேசுறோம். உண்மை பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ அந்த மகள்களோட இருக்கக்கூடியது மிக முக்கியமா வந்து இந்த சமூக சூழல் இங்க மட்டும் கிடையாது. உலகளாவிய சமூக சூழல் வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து அப்பா கூடவும், அதே பெண் குழந்தைகள் அப்பா கூடவும், ஆண் குழந்தைகள் வந்து அம்மா கூடவும் ஒட்டிக்கிறதும் ஒரு இயல்பாவே தான் இருக்கு. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா வந்து ஜென்ரலாவே இருக்கக்கூடிய ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. அதுல அது மறைமுகமா இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, ஒரு வயது முதிர்ந்தன்னு சொல்ல முடியாது. ஒரு இளம் பருவம் தொடங்கிலாம் அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை பருவம் முதலே வந்து அது அந்த மாதிரி தான் அமையுது. அது எப்ப இருந்து தொடங்கும் அப்படின்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு வரைக்கும் அந்த தாயோடையே குழந்தை இருக்கிற அந்த பாலூட்டும் பருவம், குழந்தையை வந்துட்டு அரவணைப்பிலே தாயின் அரவணைப்பிலே இருக்கிற அந்த ஒரு முதல் சில ஆண்டுகள் தவிர்த்து குழந்தைகள் வந்து அந்தந்த இடத்துக்கு இப்ப நகர்ந்துருவாங்க. பையனா அம்மா கூட போய் ஒட்டிப்பான், பொண்ணு அம்மா கூட ஒட்டிக்கும். இது வந்து பெரும்பாலான இடங்கள்ல நாம் பார்க்கறதனுடைய பிரதிபலிப்பு. மற்றவர்களை வந்து வேறுபட்ட அனுபவம், மாறுபட்ட அனுபவம் இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. அம்மாவை புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம், அம்மா மேல இருக்கிற அன்புக்கு அப்புறம் மகள் மேல வருது. மகளை புரிஞ்சுக்கின பிறகு மனைவி மேல ஒரு 30 வருடங்களுக்கு அப்புறம் அந்த இல்ல அதுலயும் நான் கொஞ்சம் இந்த கருத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். அம்மாவை புரிந்து கொண்டதை காட்டிலும் மனைவியை புரிந்து கொண்ட ஆண்கள் அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அம்மாவை வந்து அப்பா தான் அதிகமா புரிஞ்சிருப்பாரு. அம்மாவை வந்து பசங்க வந்து திருமணத்திற்கு பிறகு அம்மாவிட்ட இருந்து எப்படி இருந்தாலும் விலகிடுவாங்க. முழுமையா விலகிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கான நேரம் அம்மா கூட இருக்கிறதுக்கான நேரத்தை விட மனைவி கூட இருப்பதற்கான நேரம் தான் அதிகம். நாள் ஆக ஆக வந்து கண்டிப்பா மனைவி தான் கூடுதலா புரிஞ்சிருப்பாங்க அம்மாவை காட்டிலும். அம்மாவை புரிந்தவர் அப்பாவா தான் இருப்பார். நன்றி சார். நன்றி தோழர். நன்றி. சாந்தி மேடம் பேசுங்க. சாந்தி மேடம். சரி அனிதா, வேற யாரும் பேசுறாங்களா கேளுங்க. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். பேசுங்க, நீங்க பேசுங்க. பொற்கொடி மேம் வாழ்த்துக்கள். ஆனா நீங்க பேசினதை கேட்க முடியல. 8 மணிக்கு தான் நான் வந்து இணைந்து கொண்டேன். மற்றவர்கள் சொல்ற கருத்தின் மூலம் அந்த கவிதை புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. கோமதி சார் பேச ஆரம்பிக்கிற நேரம் தான் நான் உள்ள நுழைந்தேன். நுழைப்புலத்தில் நான் நுழைந்தேன். இது என்னுடைய முதல் நுழைவும் கூட. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதுக்குள்ள இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை இந்த நிகழ்வு எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. நன்றி சார். நன்றி பொற்கொடி மேம். கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். கொஞ்சம் இல்ல 1/2 மணி நேரம் லேட்டா வந்ததால உங்களுடைய பேச்சை கேட்க முடியல. சார் நான் பேசுறது கேக்குதா சார்? பேசுறேன். நன்றி சார். நன்றிங்க. திரும்பவும் பொற்கொடி அல்லது நீதிபாண்டியன் அவர்கள் பேசுறதுன்னா ஏதாவது உங்களுடைய கருத்துக்களையும் திரும்ப சொல்லுங்க. பொற்கொடி. வணக்கம். அவங்க நல்ல சார் கேட்கும்போது ஒண்ணு சொன்னாரு, அவர் குழந்தை கூட இல்லையான்ட்டு. அங்க வளரும் போதெல்லாம் அவங்க கூட தான் இருந்திருக்காங்களாம். இப்ப கொஞ்சம் வருஷமா தான் அவங்க இங்க ஊருக்கு வந்ததா சொன்னார். நான் கேட்கும்போது அந்த புத்தகத்தை படிச்சுட்டு கேட்கிறப்போ
இத படிக்கிறப்ப எனக்கு என்னன்னா, நான் என் குழந்தைங்களோட ஒரு விஷயத்த நான் இத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நானும் அவங்க முதல்ல எழுதுனது, முதல்ல போட்ட சட்டை அப்படின்ற மாரி அவங்களுடைய பள்ளியில என்னெல்லாம் பங்களிச்சாங்க, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு நான் ஒரு பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ள 2 பேரும் வச்சிருந்தேன் நானு. என்ன ஆயிடுச்சுன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது. மழை நம்ம 2015ல ரொம்ப வெள்ளம் வந்துச்சு பாருங்க. அப்ப எங்க வீட்ல இருந்து நெறைய எங்களுக்கு நெறைய போயிருச்சு. அப்ப போறப்போ இந்த பெட்டியில இருக்கிற எல்லா திங்ஸும் தண்ணீல நனைஞ்சு என்னால அத காப்பாத்தவே முடியல அந்த நேரத்துல. அதுல எனக்கு கொஞ்சம் தான் வருத்தம் இருந்துச்சு. என்ன பண்றது? நம்ம குழந்தைங்களுக்காக இவ்ளோ சேமிச்சு வச்சோம். அது போயிருச்சுன்றப்போ, அட்லீஸ்ட் நான் இத படிச்ச பிறகு பேரனுக்காவது நான் எழுதணும் கொஞ்சம் அப்டின்ற கொஞ்சம் எழுதினேன் ஒரு 2 தடவ அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஆனா இத பார்க்கிறப்ப ஒரு 2 லைன் எழுதணும் அப்டின்னும்போது, அ எனக்கு வந்து இந்த நேரத்துல வந்து காலையில எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எல்லாருக்கும். ஏன்னா, கோமல் சங்கர் அண்ணா கிட்ட தான் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, அவரு எப்ப யார் பேசினாலும் இது இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட மனசுக்குள்ள, ஐயோ நம்ம இன்னும் நல்லா பேசணும் அப்படின்னு ஒரு சரியா பேசல அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த குறை இல்லாம ஒரு ஹாப்பியா எல்லாரும் எல்லாருமே பேச முடிஞ்சிருந்துன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நன்றி பொற்கொடி. நலு, நீங்க லாஸ்டா பேசிட்டு நிகழ்வை முடிச்சிடுறீங்களா? நான் ஒரே ஒரு நெகிரி நிமிஷம் அவரோட நீங்களே நெகிரி பாண்டியன் முடிச்சிடுங்க. பேசுறதுக்கு நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அவரு ஆசிரியர் இதுக்கப்புறம் பேசுவாருன்னு சந்தேகம். ஏன்னா நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டா வெறும் கேட்கதான் முடியும், பேச முடியாது அப்படின்னாரு. அதனால நம்மளே பேசிட்டு ஓகே முடிச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. இன்றைய நிகழ்ச்சி மிக அருமையா இருந்தது. நான் வந்தது வந்து அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு செய்தி சொல்றதுக்காக. அடுத்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. சென்ற ஆண்டு மறைந்தவர் எழுத்தாளர் ராஜ் கௌதமன். அவரை பத்தி உங்கள இருக்க நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு பேராசிரியர். தலித்திய உரையாடல்கள், தலித்திய எழுத்து இதுலெல்லாம் வந்து மிக ஆர்வமாகவும் தீவிரமாகவும் இயங்கியவர். மிகச்சிறந்த விமர்சகர் அவர். சமகாலத்து இலக்கியங்களையும் கொஞ்சம் பழமையான இலக்கியங்களையும் தனக்கு முந்தைய எழுத்தாளருடைய இலக்கியங்களையும் தீவிரமாக விமர்சிக்கிற ஒரு சிறந்த விமர்சகர். புதுமை பித்தனை பற்றி ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் புதுமை பித்தன் விமர்சனங்களை எழுதுனதை விட பெரிய விமர்சனம் வந்து அதுன்னு நான் மதிப்பிடுவேன். அவரு ஒரு அருமையான விமர்சகர். சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் இறந்துட்டாங்க. அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு அமர்வாக, அவருக்கு ஒரு அஞ்சலி அமர்வாக அடுத்த நிகழ்வு, அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் அவருடைய ஒரு நூலை அறிமுகம் செய்து நம்ம நுழைபலத்துல பேச போறோம். அவருடைய நூல் என்பதை விட அது அவருடைய சுயசரிதை. அவர் வந்து 2 சுயசரிதை எழுதியிருக்காரு. ஒரு சுயசரிதை அவர் வந்து பேராசிரியராகிற வரைக்கும் உள்ள ஒரு சுயசரிதை நூல். அது வந்து அவருடைய பேர் வந்து உண்மையான பேர் வந்து சிலுவை ராஜ் அவர் பேர். ஆகவே சிலுவை ராஜ் சரித்திரம் அப்படின்னு அவரு அந்த முதல் சுயசரிதையினுடைய ஒரு பகுதியை எழுதினார். அதற்கு பிறகு காலச்சுமை அப்படிங்கிற தலைப்புல 2வது அந்த பகுதியை எழுதினார். அவரு இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த புத்தகம் வெளியே வந்தது. அந்த சுயசரிதை நூலை அவருடைய நினைவரங்க நிகழ்ச்சியாக நாம 16ஆம் தேதி பேச போறோம். சமகாலத்துல வாழ்ந்த ஒரு சிறந்த எழுத்தாளருடைய சுயசரிதையை நம்ம கேட்கலாம். ஆகவே அந்த நிகழ்ச்சியை வந்து எல்லோரும் வந்து இது போலவே சிறப்பிக்கணும். அதுக்காக எப்பவுமே சொல்லி வைக்கிறேன். மற்ற அறிவிப்புகள்லாம் பின்னால வரும். நிச்சயமாக எல்லோரும் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. வணக்கம். நன்றி அண்ணா. நல்ல முடிச்சு வைங்க. அடுத்தாவே முடிச்சிடலாம் தோழர். இன்னைக்கு வந்து ஒரு குழந்தையோடைய ஒரு சொல்லாக வந்து நம்மளுடைய நிகழ்வு இருந்து நம்மளை எல்லாரையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு.
இன்றைய நிகழ்வு வந்து ரொம்ப அருமையாக நடந்தது. எல்லாரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு குழந்தையாகவே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு. என்னுடைய கேள்விக்கான பதிலும் அவர் கிடைத்தது. ஒரு குழந்தையோட பெயரையே வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையினாலேயே வந்து நான் வந்து கூகுள்ல போய் வேற எதையோ வந்து சர்ச் பண்ணி அவருடைய ஒரு புது கவிதை லெபனானுடைய அமெரிக்க ஒரு கவிஞர் அப்படிங்கிற ஒரு தேடல் எல்லாம் எனக்கு கிடைச்சது. ஒரு சின்ன ஒரு பெயர் தான், ஒரு குழந்தையுடைய பெயர். ஆனா அதையே வந்து நமக்கு வேற ஒரு தேடலாகவும் அவர் கொடுத்திருந்தாரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். பொற்கொடிக்கும் அருமையாக பேசின பொற்கொடிக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்வை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.